ஹலோ நண்பா! இன்னைக்கு காட் பாஸோட சாப்டர் 11 வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போறோம். போன சாப்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 3 கிரேட் வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சாப்டர்ல என்ன நடக்குதுங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஸ்கூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிரவுண்ட் மாரி ஒரு இடத்த தான் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம செகண்ட் கிரேட் வில்லன் இருக்கான் பார்த்தீங்களா? அவன் வந்து பார்த்தீங்கன்னா, 3 கிரேட் வில்லன்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அடி வாங்கிட்டு இருக்கான். ஸோ ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மணி கலெக்ட் பண்ண சொல்லியிருப்பான். அது வந்து பார்த்தீங்கன்னா, இவன் கலெக்ட் பண்ணாம நம்ம ஆள்ட்ட அடி வாங்கிட்டு வந்திருப்பான் இல்லையா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, செம்மையா போட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டு இருக்கான். ஸோ வேறு லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா போட்டு அடிச்சிட்டு இருக்கான். போதும் நிறுத்துன்னு சொல்றான். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா, உன் கார்டு ஓப்பன்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி டெவில் மாரி போட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ அடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா கீழ தள்ளி விட்டுறான். நம்ம செகண்ட் கிரேட் வில்லன் இருக்கான் பார்த்தீங்களா? அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாயில நுரத்தல ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போட்டு அடி அடின்னு அடிச்சிருக்கான். ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 3 கிரேட் வில்லன் வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கிரேட் வில்லன்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிடுறான். நீ வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு அந்த மணி வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி குடுக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த செகண்ட் கிரேட் வில்லன் இருக்கான் பார்த்தியா? அவன யார் அடிச்சாங்களோ அவனையும் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட கூப்பிட்டு வரணும். அப்படி இல்லைன்னா, நாளைக்கு நீ தான் வந்து பார்த்தீங்கன்னா என் கூட வந்து ஸ்பேர் பண்ண போற. அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போயிட்டுருக்கான். ஸோ இதெல்லாம் கேட்ட உடனே நம்ம ஃபர்ஸ்ட் கிரேட் வில்லன் இருக்கான் பார்த்தீங்களா? அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அல்லு உட்டுருது. அவ்வளோதான் நாளைக்கு நான் செத்தேன் அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் தான் வந்து காட்டுறாங்க. ஸோ ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க. யாருக்கோ வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ யாருக்குங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். யாருன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்படி நம்ம ஹீரோ வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, சைட்ல யாரோ வர மாரி தெரியுது. யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறான். ஸோ யாருன்னு பார்க்கும்போது தான் தெரியுது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோவோட அம்மாவும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹாஜினும் வந்து ஒரு வாக் போலாங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல் விட்டு வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய வந்திருப்பாங்க. ஸோ வெளிய வந்தோனே பார்த்தீங்கன்னா, ஹாஜினோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, ஹாஜின்ட்ட பேசிட்டே வந்து பார்த்தீங்கன்னா, சைட்ல பார்ப்பாங்க. நம்ம ஹீரோ நிப்பா, "ஏய் ஹாஜின் இது நீ தானே?" அப்படின்னு வந்து சொல்லிட்டு, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அது மாரி வந்துன்னா, நம்ம ஹீரோவும் விசாரிக்கிறான். விசாரிச்சுட்டு வந்து நம்ம ஹாஜின வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி பார்க்குறத வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. ஸோ ஹாஜின் பார்க்குறது எப்படின்னா, "ஏன் இத்தன நாள் நீ வந்து பார்க்கல?" அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த லுக் இருக்கும். ஸோ ஹாஜின்ட்ட வந்து கேட்குறான், "என்ன ஹாஜின் நல்லா இருக்கியா?" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். ஸோ ஹாஜின் வந்துட்டு என்ன சொல்றா அப்படின்னா, "நான் காஃபி ஷாப்புக்கு போறேன். என் பின்னாடியே வா." அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போறா. இது 2த்தையும் இத கேட்டுட்டு இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு மாரி நிக்கிறாங்க. ஆஹா! இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே! அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா நின்னுட்டுருக்காங்க. ஸோ ஹாஜின் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே நடந்து போயிட்டுருக்கா. ரோடு கிராஸ் பண்ணி போயிட்டுருக்காளா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கட் பண்ணா அந்த கஃபே தான் பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. ஈடன் கஃபே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கஃபே காட்டுறாங்க. ஸோ நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் வந்து பார்த்தீங்கன்னா, கஃபேக்கு வந்துட்டாங்க. ஸோ ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். "ஸோ எப்படி இருக்கு உடம்புலாம்? நீ அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மீண்டு வந்துட்டியா?" அந்த மாரிலாம் கேட்குறான். அதெல்லாம் பரவால்ல. நல்லா தான் இருக்கு. நான் அதுலேருந்து கடந்து வந்துட்டேன்." அப்படின்னு வந்து நான் சொல்லிட்டு இருக்கா. ஸோ அப்புறம் என்ன ஸ்கூலுக்கு நான் வந்து ஜிம்முக்கு போயிட்டுருக்கேன். ஜுஜுட்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கேன். ஜிம்மில இருக்கிற எல்லாமே உன்னைய வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்றாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான். ஆமாமா கண்டிப்பா மிஸ் பண்ணுவாங்க. அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோனையும் சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். "நீ ஸ்கூலுக்கு வரலையா?" அது மாரி வந்துன்னா கேட்குறான். அவன் சொல்றான் தான், வீட்லயே இருந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ஸ்கூல வந்து முடிச்சுக்குவேன். என்ன என் கிரேடு தான் கொஞ்சம் அடி வாங்கும் அப்படின்னு சொல்லும்போது, "நீ என்ன கிரேடு?" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ கேட்குறான். "அதெல்லாம் உன்ன விட நல்ல கிரேடு தான்டா எடுப்பேன் பண்ணி" அந்த மாரி வந்து சொல்றாரு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ சிரிச்சுட்டு கண்டிப்பா நீ என்னோட நல்ல கிரேட் தான் எடுப்ப. ஆனா இனிமேல் என்னைய பன்னின்னு கூப்பிட வேண்டிய அவசியம் உனக்கு இருக்காது. அந்த மாரி சொல்லும்போது நம்ம ஹீரோயின பார்த்தீங்கன்னா, ஹீரோவ பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி வெட்கப்படுறா. ஸோ ஏன் அப்டின்னா, நம்ம ஹீரோ தான் வெயிட்ட குறைச்சு தரமா இருக்கான் இல்லையா? அழகா இருக்கான் இல்லையா? அந்த மாரி சொல்றான். ஸோ வாட்டெவர் அப்படின்னு வந்து சொல்லிட்டு நம்ம ஹீரோயின பார்த்தீங்கன்னா மூஞ்சி திருப்பிக்கிறா. ஸோ டக்குனு வந்து பார்த்தீங்கன்னா, எவனோ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்க ஆரம்பிக்கிறான். என்ன அப்டின்னா, அ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, டிடெக்டிவ் போய் கேட்டிருப்பாரு நம்ம ஹீரோயினி கிட்ட. அந்த நாள் நடந்தது உனக்கு ஞாபகம் இருக்கா? அந்த மாரி வந்து கேட்டிருப்பாரு. ஸோ அவளும் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. அந்த மாரி சொல்லிட்டு இருப்பான். அந்த மாரி யோசிச்சுட்டே இருக்கும்போதே, இவன் என்ன நெனச்சிட்டு இருக்கான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினி திங்க் பண்ணிட்டு இருக்கா. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, சடனா என்ன ஆகுதுன்னா, எவனோ பாத்ரூம் போயிருப்பான் போல. பாத்ரூம் போயிட்டு யார் மேல இருக்கிற கோவத்தையோ பாத்ரூம் கதவுல கட்டியிருப்பான் போல. ஸோ செம்ம வேகமா இழுத்து சாத்தவும், அது பெரிய சவுண்டும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குது. ஸோ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, நோட்டீஸ் பண்றான். "சாரிப்பா கொஞ்சம் வேகமா சாத்திட்டேனோ?" அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்றான். ஸோ ஹீரோயினிகிட்டயும் சொல்றான். "அது கொஞ்சம் வேகமா தான் சாத்திட்டான் போல இல்ல. ரொம்ப சத்தம் அதிகமா கேட்டுருக்கு." அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோயினிய பார்க்கும்போது தான் தெரியுது. நம்ம ஹீரோயினி வந்து தலைய குனிஞ்சிட்டு ஒரு மாரி நர்வஸா இருக்கா. என்னடான்னு பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சத்தம் வந்துட்டு அவள அஃபெக்ட் பண்ணியிருக்கு போல. ஸோ ஆஜின் வந்து பார்த்தீங்கன்னா, குனிஞ்சிட்டு ஒரு மாரி வந்து நடுங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, "எங்க அம்மாவ கூப்பிடு, எங்க அம்மாவ கூப்பிடுன்னு" சொல்லிட்டு இருக்கா. ஸோ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா தொட போறானா, தொடம்போது "என்னைய தொடாத, எங்க அம்மாவ கூப்பிடு" அப்படின்னு வந்து சொல்லி ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு எவ்வளவோ கூல் டவுன் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுவான். ஸோ ஆஜின் மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இவங்க ஃப்ரெண்டு தானே ஆல்ரெடி ஏற்கனவே ஃப்ரெண்டா தான் இருந்திருப்பாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அமைதியா இரு, அமைதியா இருன்னு பார்த்தீங்கன்னா சொல்லி பார்ப்பான். ஸோ மேல கைய வைக்க வருவானா, ஸோ மேல கை வைக்க வந்தோனே "என்னைய தொடாத. ஸோ எங்க அம்மாவ கூப்பிடு, எங்க அம்மாவ கூப்பிடு, கால் மை மாம்" அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சொன்னதே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பா. ஸோ இதெல்லாம் பார்த்தோனே ஹீரோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாரி ஆயிடுது. ஸோ ஏன் அப்புட்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நல்லா இருந்த பொண்ணு தானே. அதாவது மென்டலி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே அஃபெக்ட் ஆயிருக்கா. அது வந்து ஸோ யாரோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, பாத்ரூம் கதவு சாத்துற சத்தத்த கேட்டுட்டு, இது வந்து இந்த அளவுக்கு பயப்படுறா அப்புட்னா, ஸோ எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மென்டலி அஃபெக்ட் ஆயிருப்பா அப்படிங்கிறத வந்து வேணா நீங்களே பார்த்துக்கங்க. ஸோ குனிஞ்சிட்டு ஒரு மாரி வந்துனா அழுகவே ஆரம்பிச்சிடுறா. செம்மையா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அழுக ஆரம்பிச்சிடுறா. ஸோ அந்த கண்ணீர் துளிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து அந்த பெயின் வந்துட்டு எந்த அளவுக்கு டிராயிங்கில காட்ட முடியுங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணா
இப்போ ஸ்கூலில் தான் வந்து பார்த்திங்கன்னா காட்டுறாங்க. ஸோ இப்போ ஹீரோ படிக்கிற ஸ்கூலில் தான் காட்டுறாங்க. அங்கே ஃபஸ்ட் இயர் ரவுடி இருக்கான் இல்லையா, அவன் வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் எப்பயும் வந்து பார்த்திங்கன்னா மூஞ்சில் ஒரு பயம் தெரியுது. அந்த மூஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ரவுடி மூஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயம் தெரியுது. ஸோ அந்த பயத்தோட போய் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா காசு கேட்டு வந்து பார்த்திங்கன்னா புல்லி பண்ண ஆரம்பிச்சிடுறான். நீ காசு கொடுக்கல அப்புடின்னா நீ செத்தடா மவனே அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருக்கும்போதே பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா யாரோ நிற்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ யாரான்னு பார்த்தா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ தான் வந்து பார்த்திங்கன்னா செம்ம கோவத்தில் நிற்கிறான். ஏங்கிறது உங்களுக்கே தெரியும். தெரிஞ்சது அப்புடின்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ செம்ம கோவத்தில் நிற்கிறான். ஸோ யாரோ நிற்கிறாங்கங்கிறத தெரிஞ்சுக்கிட்டே உனக்கு மூஞ்செல்லாம் வேர்க்க ஆரம்பிக்குது. திரும்பி பார்த்தா தான் தெரியுது நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா நிற்கிறான். என்னடா வேணும், எதுக்குடா வந்து இங்கே நிற்கிற அப்படின்னு ஒரு பயத்தோடு கேட்கும்போது தான் சொல்கிறான், அவன்கிட்ட என்னை கூட்டிகிட்டு போ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான். ஸோ அதோட பார்த்திங்கன்னா இந்த சாப்டர் வந்து முடியுது. ஸோ இது வரைக்கும் ஹலோ நண்பா, இன்றைக்கி காட் பாஸ் சாப்டரோட அதாவது மான்மாவோட சாப்டர் 12 தான் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். போன சாப்டரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் இயர் ரவுடி கூட சண்டை போட்டு ஒரு மாதிரி பிரச்சனை ஆயிருக்கும் இல்லையா. ஸோ அதுலேருந்து அப்படியே கட் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா காட்டுறாங்க. தேர்ட் இயர் அந்த மாதிரி கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா காட்டுறாங்க. ஸோ அதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் இயர் ரவுடி வந்து பார்த்திங்கன்னா உட்காந்துருக்கான். ஸோ அவன் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டு வந்து கூப்பிட்றான். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சாயந்தரம் வந்துட்டு நான் சில பொண்ணுங்களை கூப்பிட்டு எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நீ வந்தீங்கன்னா நம்ம 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கும்போது நம்ம ஆள் ரவுடி இருக்கான் இல்லையா, தேர்ட் இயர் ரவுடி, அவன் வந்து பார்த்திங்கன்னா இல்லைப்பா நான் அதுக்கெலாம் வரலப்பா, எனக்கு சாயந்தரம் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் இருக்குது, அதனாட்டி நான் வரல. அது மட்டும் இல்லாமல் இந்த டெஸ்ட்டில் வேறு நான் பாஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கான். ஸோ ஏதோ அவங்க பார்த்திங்கன்னா அவங்க ஸ்கூலில் வந்துட்டு ஏதோ அபிலிட்டி டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வைக்கிறாங்க. ஸோ அதில் வந்துட்டு அவன் பாஸ் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா படிச்சுக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சாயந்தரம் முடிஞ்ச உடனே ஒர்க் அவுட் போகணும் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருக்கான். ஸோ சொல்லிகிட்டே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு நம்ம செகண்ட் இயர் ரவுடி இருக்கான் இல்லையா, அவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அலற அடிச்சுக்கிட்டு உள்ளே வரான். ஸோ எதுக்குடா அந்த மாதிரி உள்ளே வர அப்படின்னு வந்து கேட்கும்போது தான் தெரியுது. ஸோ அவன் வந்து என்னை வந்து தள்ளி விட்டான், நான் ஒன்றும் ஓடி வரல, அவன் தான் என்னை விரட்டிட்டு வந்தான் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பயங்கலந்து அப்படி சொல்கிறான். ஸோ யார் தள்ளி விட்டா அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் நேரம். ஸோ யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோ தான் வந்து பார்த்திங்கன்னா தள்ளி விட்ருக்கான். தள்ளி விட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாஸ் என்ட்ரி வச்சுன்னா உள்ளே வந்து கொடுப்பான். பார்க்கவே செம்மையாக இருக்கும். அட்மிட் பண்ணாங்கன்னா இன்னும் செம்மையாக இருக்கும். அப்படியே உள்ளே அதாவது இவன் செகண்ட் இயர் அதாவது ஃபஸ்ட் இயர் இவன் உள்ளே வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் இயர் கிளாஸில் வந்துட்டு இங்கே யார் வந்துட்டு சன் டூ ஹையூன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கேட்குறான். ஏய் நீ ஃபஸ்ட் இயர் தானே, எப்பறம் நீ தேர்ட் இயருக்குள்ளே வரலாம் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேட்டுட்ருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் கண்டுக்கவே இல்லை. நேராக வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்ட் இயர் ரவுடி இருக்கான் இல்லையா, ஸோ இவன் பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா சன் டூ ஹையூன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம தேர்ட் இயர் ரவுடி அப்படின்னே வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்டுக்கலாம், ஓகேங்களா? ஸோ நேராக வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து நடந்து வரான். நடந்து வந்துட்டு வந்து இங்கே கிளாஸில் ஒன்றும் பெருசாக ஃபைட்லாம் இல்லை. ஸோ நம்மள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா நேராக வந்துட்டு பேசான். அதாவது தேர்ட் இயர் ரவுடி இருக்கான் இல்லையா, அவன்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கேட்குறான் அந்த மாதிரி, நீ தான் வந்துட்டு சன் டூ ஹையூனா அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டெரராக தான் கேட்குறான். கேட்டுகிட்டே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த தேர்ட் இயர் ரவுடி கூட அல்லக்கைங்க இருப்பாங்க இல்லையா, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தன் கத்துறான், என்ன தைரியம் இருந்து எங்கள் கிளாஸுக்குள்ளேயே வந்துட்டு இப்போ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். ஸோ அந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோலாம் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை. டேட்டா பால்கிட்ட போயிட்டு அதாவது நம்ம ரவுடி வந்து பார்த்திங்கன்னா கேட்குறான், நீ தான் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் இயர் ரவுடி வந்து அடித்தவனா, சின்ன பையனா அப்படி வந்து பார்த்திங்கன்னா கேட்குறான். ஆமாம் நான் தான் அடித்தது, எனக்கு ஒரு விஷயம் தெரியணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கேட்குறான். ஸோ என்ன விஷயம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹாஜினுக்கு வந்து என்னாச்சு அந்த நாளில் வந்து என்னாச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கேட்குறான். ஹாஜினா யார் அது, என்ன ஜோக் பண்ணுறியா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேர்ட் இயர் ரவுடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தெரியாத மாதிரி நடிக்கிறான். தெரியாத மாதிரி நடித்தோடனே நம்மளால் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஹீரோ வந்துட்டு என்ன பண்ணுறான்னா அவன் மொபைல் எடுத்துகிட்டு காட்டான். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் இயர் ரவுடி இருக்கான் இல்லையா, அவனை அடிக்கும்போது அவன் எல்லாத்தையும் உளறிட்டான், உன் பேரையும் சொல்லிட்டான், அதை வந்து நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதாவது என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன்னா கொண்டு போலீஸில் காட்ட போறியா அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரவுடி கேட்குறான். அதாவது தேர்ட் இயர் ரவுடி வந்து பார்த்திங்கன்னா கேட்குறான். ஸோ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான் அப்படின்னா நம்ம போலீஸ்கிட்ட காட்டணும் அப்படின்னா நான் ரெக்கார்ட் பண்ண அன்றைக்கே காட்டிருப்பேன், நான் இன்னும் போலீஸ்லாம் இதெல்லாம் கொடுக்கல, எனக்கு போலீஸ்கிட்ட போகணுங்கிற அவசியமும் இல்லை. ஏன் அப்படின்னா எனக்கு ஆர்ஜினுக்கு வந்துட்டு அன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சாகணும், அது நீ இப்போ சொல்கிறியா இல்லையா அப்படின்னு வந்துட்டு தான் கேட்குறான். ஸோ அவன் சொல்கிற மாதிரியே இல்லை. ஸோ நீங்கள் சொல்லு அப்படின்னா அன்றைக்கி என்ன நடந்ததுங்கிறத நான் கண்டுபிடிக்கேன், யார் யாரெல்லாம் இருந்தீங்களோ அவங்கள சும்மா விட மாட்டேன்டா பொறுக்கி பசங்களா அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மிரட்டுறான். ஸோ நம்ம ஹீரோ வந்து லிட்ரலி வந்து பார்த்திங்கன்னா மிரட்ட ஆரம்பிச்சிடறான். ஸோ மிரட்டினோடனே நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் இயர் ரவுடி இருக்கான் இல்லையா, ஒரு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஷாக் ஆகிடுறான், என்னடா அவன் இந்த மாதிரி பேசுகிறான் அப்படின்ட்டு. ஏன்னா அவன் குழந்தைன்னு தானே நினச்சிருப்பான். ஒரு மாதிரி மிரட்டின உடனே டக்குன்னு ஷாக் ஆகிட்டு அவனுக்கு சிரிப்பு வந்துருச்சு. ஒரு நேரத்தில் நம்மளே பயன்படுத்திட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிரிப்பு வந்துருச்சு. சிரிப்பு அடக்க முடியாமல் வந்து பார்த்திங்கன்னா சிரிச்சிக்கிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேர்ட் இயர் ரவுடி இருக்கான் இல்லையா, அவன் ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி தெரியுது. ஸோ பாக்கெட்டில் வச்சுருக்கான் இல்லையா தெரியுது. ஸோ என்னடா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எடுத்து பார்க்குறான். எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது ஒரு ஷாக்கிங்கான மெசேஜ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா
ஒரு ஒரு ரவுடி அதுக்கு அவனோட பேக் ஸ்டோரியை காட்டுற மாதிரி தான் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க அம்மா கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கும். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, கடன் கொடுத்தவன்லாம் வீட்டுக்கு வந்துட்டான். இந்த மாதிரி நீ வீட்டுக்கு வராத, அதாவது இனிமே இல்ல, இன்னைக்கு வீட்டுக்கு வராத, உன் ஃப்ரெண்டு வீட்லயே தங்கிக்கோ. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வருது. இத பார்த்தோனே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆளோட மூஞ்ச பார்த்தீங்கன்னா நல்லாவே ட்ராப் பண்ணியிருப்பாங்க ஒரு மாரி. எப்படி சொல்கிறதுன்னு தெரில. இந்த ஃபேஸை பாருங்களேன் ஒரு மாதிரி எப்படி இருக்குன்ட்டு. ஸோ அவங்க அம்மா வந்துட்டு கடன்காரன் வந்துட்டான், நீ இன்னைக்கு வீட்டுக்கு வராத, உன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் தங்கிக்கன்னா எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் முடிஞ்ச உடனே நம்ம அந்த கேங்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியே கிளம்புறாங்க. ஸோ அப்பயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அல்லக்கையில் ஒருத்தன் சொல்லிகிட்டே இருக்கான், அப்பா ஒர்க் அவுட் பண்ணுறதெல்லாம் வேஸ்ட், என் கூட அப்பா மஜாவாக இருக்கலாம் அந்த மாதிரி வந்து என்ன சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ அதெல்லாம் கண்டுக்காமல் நான் இன்றைக்கி ஒர்க் அவுட் கூட போகல, நான் இன்றைக்கி அவன் கணக்காக முடிக்காமல் விட மாட்டேன் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டெரராக சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ அப்படியே கட் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெருவு தான் காட்டுறாங்க. ஸோ தெருவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவும் வந்து பார்த்திங்கன்னா நடந்து வந்துட்டுருக்கான். அவன் நடந்து வந்துட்டு இருக்கும்போது யோசிக்கிறான். என்ன யோசிக்கிறான் அப்புடின்னா, இப்போ தான் வந்துட்டு ஸ்கூலில் நடந்த சீனை வந்து பார்த்திங்கன்னா காமிக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோ என்ன யோசிக்கிறான் அப்புடின்னா, அவன் வந்து அந்த பஞ்சை வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை, கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த பஞ்சை அவன் மூஞ்சிக்கிட்ட வந்துடுச்சு. என்னால் என்னோடய ஜுஜுட்சு ஸ்கில்லை கூட யூஸ் பண்ண முடியாது, அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பஞ்சு வந்து ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு வேளை வந்து என்னது அந்த பாக்ஸராக இருப்பானோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய திங்கிங் போயிட்டே இருக்குது அவனுக்குள்ளார. ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா காமிக்கிறாங்க என்ன அப்புடின்னா, அதாவது நம்ம ஆள் ஸ்கூல்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபைட் பண்ணியிருக்கான், வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணியிருக்கான். ஸோ நம்ம செகண்ட் இயர் ரவுடி வச்சு தேர்ட் இயர் ரவுடி இருக்கான் இல்லையா, ஸோ அவன் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக பயன்படுத்தி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அமுச்சு விட்ருக்கான். அது நல்லாவே தெரியுது. ஸோ ஒரு மாதிரி சீனை வந்துட்டு பார்த்திங்கன்னா கட் பண்ணி தான் காமிக்கிறாங்க, ஓகேவா. ஸோ அப்படியே கட் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோட ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா அடிக்குது. ஸோ யாரா அப்படி ஃபோன் அடிக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வேறு யாரும் இல்லை, தேர்ட் இயர் ரவுடி இருக்கான் இல்லையா, அவன் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் அடிக்கிறான். ஸோ எதுக்குடா ஃபோன் அடிக்கிறான் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஈவினிங் முடிஞ்சோடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபைட் வச்சுக்கலாம் அந்த மாதிரி பேசியிருப்பாங்க போல். ஸோ அதனாட்டி என்ன அந்த சந்துக்கு வந்துட்டியா அந்த மாதிரி வந்து நான் கேட்குறான். இதோ பக்கத்தில் தான் இருக்கேன் வந்துட்டேன் அந்த மாதிரி சொல்லிவிட்டு அந்த ஃபோன் பேசிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ நடந்து வந்துட்டுருக்கான். வரும்போதே தெரியுது இங்கே 2 அல்லக்கைங்களோட கால் தெரியுது. ஸோ நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா எப்படி என்ன எதாவது அடிச்சு போடுவோம் அந்த மாதிரி தான் நானும் நினச்சேன். ஸோ 2 பேர்த்துக்கும் வாயிலையும் ஒன்று பக்கு பக்குன்னு கொடுத்துட்டு நம்ம தேர்ட் இயர் ரவுடியும் அடிச்சு போட்டுருவான் அந்த மாதிரி தான் நினச்சேன். ஆனால் வந்துட்டு யாரா நீங்கள் புதுசாக இருக்கீங்க அந்த மாதிரி கேட்குறான். மறந்துட்டான் போல இவங்க 2 பேர்த்தையும். ஸோ லிட்ரலி என்ன தெரியுதுன்னா, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லேயே இவங்க 2 பேர்த்தையும் கண்டுக்கவே இல்லை. முழுக்க முழுக்க நம்மளோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக அந்த தேர்ட் இயர் ரவுடி மேலே தான் இருந்திருக்குங்கிறது நல்லாவே காட்டுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோ யோசிக்கிறான், எங்கன்னா அவனை காணோம் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டே இருக்கும்போது டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து நிற்பான். ஸோ பின்னாடி வந்து நிற்கவும் நம்ம ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியல இல்லையா, அதாவது நம்ம தேர்ட் இயர் ரவுடி இருக்கான் இல்லையா, டக்குன்னு பின்னாடி வந்து நின்ன உடனே ஒரு மாதிரி வியர்டாக வந்து பார்த்திங்கன்னா கேட்குறான், என்ன தம்பி வந்துட்டியா அந்த மாதிரி வந்து போய் கேட்க உடனே, ஸோ யாராக இருந்தாலும் டக்குன்னு பின்னாடி வந்துட்டு அந்த மாதிரி கேட்கும்போது டக்குன்னு அட்டாக் பண்ணாமல் நினச்சிட்டு பயந்துட்டு ஒரு மாதிரி திரும்பி பார்ப்பாங்க இல்லையா, ஒரு மாதிரி பயந்துட்டு திரும்பி பார்ப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி டக்குன்னு ஹீரோ திரும்பி பார்க்குறான். ஸோ அதை வந்துட்டு இவன் பார்க்குறத வந்துட்டு நம்ம தேர்ட் இயர் ரவுடியும் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறான். ஸோ பார்த்துட்டு என்ன சொல்கிறான்னா, நான் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டேன் நீ இந்த மாதிரி திரும்பி பார்த்ததில்ல அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான். ஏன் அப்புடின்னா, நீ பயப்பட மாட்டேன்னு நினச்சிருப்பான் போல், அந்த பையன் வந்து பயப்பட மாட்டான் அப்படின்னு வந்து நினச்சிருப்பான் போல். ஸோ இவன் பயந்துட்டே திரும்பி பார்த்தான் இல்லையா, ஸோ அதனாட்டி அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இவன் நம்மள்ட்ட அடி வாங்கிட்டு தான் போக போகிறான் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேர்ட் இயர் ரவுடி வந்து ஒரு மனக்கணக்கில் இருக்காப்புல. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ரவுடி வந்துட்டு பார்த்திங்கன்னா தேர்ட் இயர் ரவுடி இருக்கான் இல்லையா, ஸோ வந்து அதாவது அவன் பேக்கு கீழே கழட்டி வச்சுட்டு ஏதோ உள்ளேருந்து எடுத்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ பார்த்துட்டு கேட்குறான், என்னப்பா நீங்கள் என்ன 3 பேர் சேர்ந்து ஒருத்தனை அடிக்க போகிறீங்களா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நக்கலாக கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, என் கையால் நீயே சாக போகிற அப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்குவ அப்படின்னு வந்து நான் சொல்கிறான். என்னடா சொல்கிறான் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, முன்னாடி சொன்ன மாதிரியே பேக் வந்துன்னா கீழே வச்சுட்டு பேக்லேருந்து ஏதோ எடுக்கிறான். ஸோ எதோ எடுக்கிறாங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். ஸோ என்ன எடுக்கிறாங்கிறத இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு காட்டல. ஸோ ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவன் எடுத்துகிட்டு அது பாக்ஸிங் க்ளவுஸ் இருக்குது இல்லையா, ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறான். எடுத்துகிட்டு அவனே போட்டுக்கிறான். ஸோ யாரும் அவனுக்கும் போட்டு வர மாதிரிலாம் இல்லை, அவனே வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஈவன் வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 அல்லக்கை இருக்காங்க பார்த்தியா, அவங்களோட ஹெல்ப்பு கூட கேட்கல. ஸோ இவனே போட்டுக்கிட்டு எந்த சண்டையாக இருந்தாலும் இன்றைக்கே முடிச்சிக்கலாம், என்னோட குத்தில் இருந்து நீ வந்து தப்பிச்சிட்ட அப்புடின்னா நீ உயிர் பிழைச்சிடலாம், என்ன சாவறதுக்கு தயாரா அந்த மாதிரி கேட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸிங் பொசிஷனில் நிற்பான் பாருங்கள், சும்மா தரமாக இருக்கும் அந்த சீனு. ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த சாப்டர் 12 வந்து பார்த்திங்கன்னா முடியுது. ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் வந்து ஹாய் ஹலோ நண்பா, இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா காட் பாஸ் சாப்டர் 13 வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ போன வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைட் பண்ணுறதுக்கு நம்ம ஹீரோட ரவுடியும் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த சீனில் வந்து தான் காட்டுறாங்க. ஸோ நம்ம ரவுடி வந்துட்டு பாக்ஸிங் க்ளவுஸ்லாம் போட்டு ஃபைட்டிங் பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா நிற்பான் இல்லையா, ஸோ அதுலேருந்து தான் காமிக்கிறாங்க. ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா நீ இன்றைக்கி சாகிறது உறுதி அந்த மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ ஃபைட் பண்ணுறதுக்கு அதாவது பஞ்ச் பண்ணுறதுக்கு மூவ் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மூஞ்சிலே வந்துட்டு ஒரு பஞ்ச் விழுது.
ஸோ ஆக்சுவலாக கிளாஸ் ரூமில் வந்துட்டு பஞ்ச் பண்ணுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிருப்பாங்க, ஆனால் பஞ்ச் பண்ணியிருக்க மாட்டான். ஸோ இங்கே வந்துட்டு லிட்ரலி வந்து பார்த்திங்கன்னா மூஞ்சிலே வந்துட்டு பஞ்ச் பண்ணுறான். ஸோ அது நல்லாவே தெரியுது. அந்த தேர்ட் இயர் ரவுடி இருக்கான் இல்லையா, ஸோ அவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஃபஷ்னல் பாக்ஸர் தான் நினைக்கிறேன். ஸோ பாக்ஸிங்கில் வந்துட்டு பெரிய ஆளாகி சம்பாரித்து அவங்க அம்மாவை பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் அது அவனோட ஒரு கனவாகவே இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ அதை பார்ப்போம், ஸ்பெல் பண்ண விரும்பல. ஸோ நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் இருக்கிற ஒரு இந்த நருட்டோ, ஒன் பீஸ் அந்த மாதிரியான வந்து பார்த்திங்கன்னா அனிமியோட டிஷர்ட்ஸ், அதாவது கூலான டிஷர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கூலான டிஷர்ட்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அமேசான் வெப்சைட்லேருந்து நான் உங்களுக்காண்டி தேடி கண்டுபிடிச்சி போட்டிருக்கேன். ஸோ இதோட வந்து லிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா செக் அவுட் பண்ணி பார்த்துங்க, ஓகேங்களா. ஸோ வாங்க சாப்டருக்குள்ள போகலாம். ஸோ மூஞ்சில் பஞ்ச் வாங்கினதும் நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ணெலாம் கலங்குது, வாயிலேருந்து நுர தள்ளுது. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேர்ட் இயர் ரவுடியோட பஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பஞ்ச் மேலே பஞ்சாக நம்ம ஹீரோ தான் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டே இருக்கான். அதாவது நம்ம ரவுடியும் பார்க்குறான், என்னடா அவன் திருப்பி அடிக்க மாட்டேங்கிறான், எப்போ அந்த செகண்ட் இயர் பையன் எப்போ இவன்கிட்ட போய் அடி வாங்கினான், அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜுஜுட்சு ப்ராக்டிஸர் இல்லையா. ஸோ அந்த ஜுஜுட்சு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த புலி போடுவான்னு சொல்லுவாங்களே நம்ம ஊரில், உடும்பு புலி இந்த மாதிரிலாம். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஜுஜுட்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜுஜுட்சுவோட ஒரு அப்படியே கம்ப்ளீட் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எதிர்மறையான கலை தான் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸிங், ஓகேங்களா. ஸோ பாக்ஸிங் வந்துட்டு ஜுஜுட்சுவுக்கு ஒரு ஆப்போசிட்டான கலைன்னு சொல்லலாம். ஸோ அதனாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஆப்போனன்ட் டிஃப்ரெண்ட் வேயில் போயிட்டுருக்க 2 ஆப்போனன்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா சண்டை போடுறாங்க. ஸோ அதில் யார் ஜெயிப்பா அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாப்டரில் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு பெருசாக வந்து பார்த்திங்கன்னா ஃபைட்டில் வந்துட்டு அனுபவம் இல்லைன்னே சொல்லலாம். ஆனால் நம்மளால் அப்படி கிடையாது. தேர்ட் இயர் ஃபைட்டர் இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு அப்படி கிடையாது. பல பேர்த்த அடிச்சுட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிலைக்கு வந்துட்டு வந்திருக்கான். ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் காட்டுறாங்க. ஸோ நம்மளால ஃபைனலி என்ன ஆகுது அப்புடின்னா, ஃபைட் பண்ண முடியாமல் அவன் வந்து கிளிச் பண்ணுறான். ஸோ நம்மளுக்கு தெரியல இல்லையா, அனுபவம் இல்லை இல்லையா. ஸோ கிளிச் பண்ணாலும் ஒரு பாக்ஸராக வந்துட்டு அவனோட கை வந்து பார்த்திங்கன்னா தனக்கு முன்னாடி இருக்கிற ஆப்பனண்ட்டை எங்கேருந்து ஒன்றாலும் குத்தலாங்கிறது, பஞ்ச் பண்ணலாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆளுக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி அவன் கிளிச் பண்ணும்போதே அவன் மூஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஞ்ச் வந்து விழுது. ஸோ அது வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப அவனுக்கு ஷாக் ஆகிருக்கு. எப்படி இந்த பஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம தேர்ட் இயர் ரவுடியும் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான், நீ என்ன காமெடி பண்ணிகிட்ருக்கியா, ஜோக் பண்ணிகிட்ருக்கியா, அந்த இதில் சொல்லுவான் இல்லையா, என்ன ரங்கா ஜோக் பண்ணுறியா, அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நடந்துகிட்டு இருக்குது. ஸோ நம்மளால் கிளிச் பண்ணி, அதாவது ஜுஜுட்சுவோட ஒரு பேசிக் என்ன அப்படின்னா, ஆப்பனண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக மோத முடியல அப்படின்னா அவனை எப்படியாவது தலையாக படுக்க வச்சிடணும். அதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக் கான்செப்ட்டு. ஸோ அதை தான் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா கிளிச் பண்ணி ட்ரை பண்ண பார்த்தா, ஆனால் மூஞ்சிலே பஞ்ச் வாங்கி அங்கே வந்து பார்த்திங்கன்னா முட்டி போட்டான். ஸோ என்ன பிடிப்பையா, அவ்வளோதான், இதோட முடிஞ்சா அப்படின்னு வந்துட்டு நம்ம ரவுடி பார்த்துட்டு இருக்கும்போது, ஸோ நம்ம ஆளுக்கு வாயிலேருந்து ரத்தலாம் பல கொட்டுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறான், என்ன நீ இவ்வளோ தானா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான். ஸோ சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு மாதிரி கெத்தாக போஸ் கொடுத்துட்டு நின்றுட்டுருக்கான் இல்லையா. ஸோ நின்றுட்டுருக்கும்போது நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா விடுற மாதிரி தெரியல. இவ்வளோ பஞ்ச் வாங்கியுமே வந்து பார்த்திங்கன்னா கிவ் அப் பண்ணாத மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்கான். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே காட்டியிருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கிவ் அப் பண்ணாமல் ஒரு மாதிரி மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜுஜுட்சு இருக்குது இல்லையா, ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ எப்படியாவது இவனை தரையாக வந்துட்டு கீழே படுக்க வச்சிட்டோம் அப்புடின்னா, ஸோ அதுக்கப்புறம் இந்த ஆர்ம்பார் அந்த மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய டெக்னிக்ஸ்லாம் இருக்குது இல்லையா. ஸோ இந்த கையை பிடிச்சி முறுக்கி உடைக்கிறது, ஸோ அந்த மாதிரி டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி எப்படியாவது இவனை வந்து தோக்கடிச்சிட்டு இவன் வாயிலேருந்து ஹாஜின் உண்மையை வர வச்சிடலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நினைப்பான். ஸோ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நடக்காது. ஏன் அப்படின்னா நம்மள் தான் பாக்ஸர் இல்லையா. ஸோ பாக்ஸர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபுல் பாடியுமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ நீங்கள் மார்க்கை வச்சு இப்போது வந்து அனிமி பார்த்துட்டிங்கன்னா தெரியும், ஒரு பாக்ஸர் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவன் பாடியை ட்ரெயின் பண்ணியிருப்பான் அப்படின்ட்டு. ஸோ லெக்கிலேருந்து அவனோட வந்து ஆப்ஸ்லேருந்து மசில்ஸ்லேருந்து எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா பங்கமாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா அவன் ஆர்ம்ஸ்லாம் பாருங்கள் பங்கமாக இருக்குது. ஸோ என்ன தான் வந்துட்டு நம்மளால் கீழே தள்ளி ஆர்ம்பார் போட்டாலும் கூட வந்து பார்த்திங்கன்னா அவன் இவனோட வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கான். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ் ஷேடோ பண்ணுவாங்க. இங்கே வந்துட்டு நம்மளால் கொஞ்சம் பெருசாக தெரிகிற மாதிரியும் நம்மளால் கொஞ்சம் சின்னதாக தெரிகிற மாதிரியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ் ஷேடோ பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி வந்து பார்த்திங்கன்னா ஃபைட் வந்து ஒன் சைடாக நம்ம ரவுடியோட சைடாக வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கும்போது அங்கே வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு யாரோ வராங்க. ஸோ நம்ம ஆள் வந்து பார்த்திங்கன்னா தேடி ரவுடி இருக்கான் இல்லையா. ஸோ ஃபாஸ்ட்டாக ஒரு பஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் ப்ளோ கொடுக்கலான்ட்டு வந்து பார்த்திங்கன்னா போகிறான். திடீர்னு யாரோ குறுக்கால வராங்க. யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளமுடி மாமா தான் வந்து பார்த்திங்கன்னா குறுக்கால வராரு. ஸோ வந்தது மட்டும் இல்லாமல் ஒரு பிளாக் பண்ணலான்னு பார்த்துருப்பார் போல். அதுக்குள்ளே நம்மளால் வந்துட்டு வேகமாக வந்துட்டு மூஞ்சிலே ஒரு பஞ்ச் வச்சிருப்பான். ஸோ நம்ம வெள்ளமுடி மாமா சொல்கிறாரு, நான் எதிர்பார்க்கல எந்த அளவுக்கு உன் பஞ்ச் வேகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே நம்ம கோச் 2 பேர் இருக்காங்க இல்லையா, அதில் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளமுடி மாமா அடி வாங்கினதை பார்த்துட்டு செம்மையாக சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ சிரிக்க ஆரம்பிச்சோன்னே அவனுக்கு தாவாயில் ஒன்று போட்டு நம்ம வெள்ளமுடி மாமாலாம் ஒன்றும் பண்ணல. எப்பயுமே பண்ணுறது தான், பாக்கெட்லேருந்து எடுத்தாலோ போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் ஃபோன் அடிக்க ஆரம்பிச்சிடாரு. நம்ம தேடி ரவுடி யோசிக்கிறான், என்னோடய ஃபைனல் ப்ளோ பஞ்சு வாங்கிட்டு இருந்தாலும் எப்படி நின்று ஃபோன் பேசிகிட்டு இருக்கான் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா யோசிச்சுட்டு இருக்கானா. ஸோ அதே மாதிரி இந்த தேடி ரவுடியோட அல்லக்கையும் ஒருத்தர் இருப்பான் இல்லையா, அவன் வந்து நம்ம கோச் மேலே ஒருத்தர் மேலே கை வச்சோடனே அவன் வந்துட்டு உடனே
என்ன சொன்னேன் அப்படின்னு ஒரு மாதிரி டெரராக பார்த்துட்டு ஏதாவது அடிக்க தான் போகிறாங்களோ அப்படின்னு நினச்சா செம்ம காமெடி பண்ணுவாங்க பாய்ஸ் இங்கே வந்துட்டு. அதாவது இவங்க வந்துட்டு வயசில் பெரியவங்க இல்லையா இவங்க எல்லாமே, இந்த கோச்செலாம். ஸோ இவங்க வந்து ஒரு 3rd இயர் படிக்கிற ஸ்கூல் பசங்க. இவன் மேலே கையை வச்சோடனே ஐயோ என் கையை உடச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக கத்த ஆரம்பிக்கிறாரு. இந்த கோச்சில் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, முன்னாடி கூட சிரிச்சாரு. வேகமாக கத்த ஆரம்பிக்கிறாரு, என் கையை உடச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்த ஆரம்பிச்சோடனே பக்கத்தில் இருக்கிற பீப்புள்ஸ்லாம் வந்துட்டு பார்க்குறாங்க. என்னடா அப்படின்னா வந்துட்டு போலீஸ் வேறு கால் பண்ணிட்டாங்களா, விக்டிம் வந்து கலெக்ட் பண்ணுறாங்களாம். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எப்பயுமே இவங்க வந்தாங்கன்னா சீரியஸாக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பேக் ஸ்டோரி சீரியஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ நம்ம தேடிய ரவுடியும் வந்துட்டான் பார்க்கலாம். யாரா நீ எங்கேருந்துடா வந்து அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாரு. நான் வந்து இந்த ஜுஜுட்சு ஸ்கூலில் வந்துட்டு ஒரு ட்ரெயினராக இருக்கேன் அவ்வளோதாப்பா அப்படின்றத பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கன்வர்சேஷன் போயிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு போலீஸும் வராங்க ஓகேங்களா. ஸோ நம்ம தேடிய ரவுடி இருக்கான் இல்லையா, ஸோ அவனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே முடியல. ஏன் அப்படின்னா தன்னோட ஒரு ஃபைனல் ப்ளோவோட பஞ்சை வந்துட்டு தாங்கி ஒருத்தன் நிற்கிறான் அப்படின்னா, ஸோ நம்மளால் வந்து இன்னும் பவர்ஃபுல் ஆகலையோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு அவன் மேலே டவுட் வந்துட்டு இருந்தார். ஸோ அந்த டவுட்டோடே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேடிய ரவுடி வந்துட்டு ஒரு மாதிரி முறைச்சிட்டு அப்படியே அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிளம்ப ஆரம்பிக்கிறான். ஸோ அப்படி கிளம்ப ஆரம்பிக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாடு போலீஸ் மாதிரி இல்லை, கொரியன் போலீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே வந்துடுறாங்க. ஸோ எப்படி தான் வராங்கன்னு தெரியல. ஸோ சீக்கிரமாகவே வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவங்கள ஸோ அதோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாப்டர் முடியுது. ஸோ நெக்ஸ்ட் சாப்டரில் வந்து ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேடிய ரவுடி ப்ளஸ் அவனோட அல்லக்கைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்காங்க. ஸோ அந்த போலீஸ் சாரும் கேட்குறாரு, நீ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேரிங் பண்ணிட்டு இருந்தியா அப்படின்ட்டு. ஸோ நம்ம ரவுடி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான், ஆமாம் என்கிட்ட தான் க்ளவுஸ் இருந்துச்சு பார்த்தீங்களா, நான் தான் வந்து இப்போ ஸ்பேரிங் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவனே வாக்குமூலம் கொடுத்துட்றான். ஸோ நம்ம போலீஸ் மாமாவும் சொல்கிறாரு என்ன அப்படின்னா, சரி நீ ஏன் வாக்குமூலம் கொடுத்துட்ட, வாக்குமூலம் மட்டும் போதாது நம்ம விக்டிமும் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு திரும்புது. அவன் எதுவும் சொல்ல மாட்டான். ஏன் அப்படின்னா அவனுக்கு தேவையான விஷயம் வந்துட்டு என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லும்போதே நம்ம ஆள் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கண்டுக்காமல் இவங்க தான் என்னை அசால்ட் பண்ணது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பொய் சொல்லிடுறான். ஆக்சுவலாக அவங்க வந்து ஸ்பேரிங் சொல்லி தப்பிக்கலான்னு பார்த்துருப்பாங்க. என்னை வந்து பார்த்தீங்கன்னா புல்லி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மாட்டி விட்டோடனே நம்ம தேடிய ரவுடி வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அங்கேருந்து அப்படியே சீன் கட் பண்ணால் ஈவினிங் டைம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் மாதிரி தான் காட்டுறாங்க. ஸோ ஸ்ட்ரீட் ஹோட்டல் மாதிரி வந்து தான் காட்டுறாங்க. ஸோ அதில் வந்துட்டு நம்ம வெள்ளமணி மாமா வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காரு. என்ன அப்படின்னா, நீ இதை இன்னும் எத்தனை நாளைக்கு பண்ண போகிற அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாரு. எதுன்னு கேட்கும்போது, நீ ஆர்ஜுனுக்கு வந்து என்ன ஆச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காண்டி ஃபைட் பண்ணிகிட்டு இருக்க இல்லையா, ஸோ அந்த ஃபைட்டை வந்து நீ இன்னும் எத்தனை நாளைக்கு போகிற, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் கேஸ் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து விட்டுருச்சு. இன்னும் எத்தனை நாளைக்கு பண்ண போகிற, அது மட்டும் இல்லாமல் நீ அவன் கூட இன்னும் எத்தனை வாட்டி சண்டை போட்டாலும் நீ அவனை தோற்க அடிக்க முடியாது. ஏன் அப்படின்னா வந்து ஒரு ஒரு ப்ரொஃபஷ்னல் பாக்ஸராக இருக்கான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு அட்வைஸ்லாம் கொடுக்குறாரு வெள்ளமுடி மாமா. ஸோ அதெல்லாம் கேட்டுட்டு வந்துட்டு நான் இதை திருப்பி திருப்பி செஞ்சுக்கிட்டே தான் இருக்க போகிறேன். என்ன நடந்தாலும் சரி, ஆர்ஜனுக்கு நடந்தால் தான் நான் கண்டுபிடிக்க தான் போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் சொல்கிறான். ஸோ இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது நம்ம வெள்ளமுடி மாமா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ பண்ணுறதெல்லாம் சரி தான், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஜுஜுட்சு மூலியமாக நீ பண்ணணும் அப்படின்னா உனக்கு இன்னும் 1 or 2 மந்த் ட்ரைனிங் வேணும். பிகாஸ் நீ வந்து மோதுறது வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் பாக்ஸர். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உன்னோட டெக்னிக்ஸ் வந்து மாற்றி ஆகணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஸோ அதுக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து இப்போ என்ன பண்ணுற அப்படின்னா 20 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போயே ரன்னிங் போகிற அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னோடனே சாப்பிட்டதெல்லாம் தலைவனுக்கு வெளியே வருது. என்னது இப்போயே வா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் ஏன் வெளியே துப்புற, 20 கிலோமீட்டர்ஸ் ஓடணும்னா நிறைய வந்து எனர்ஜி தேவை, நல்லா சாப்பிட்டுக்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அங்கேருந்து அப்படியே கட் பண்ணால் அப்படியே நைட் டைம் தான் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. ஸோ எங்கே அப்படின்னா நம்ம தேர்ட் இயர் ரவுடி இருக்கான் இல்லையா, ஸோ அவனோட வீட்டில் அவனோட ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுற மாதிரி இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவன் மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா சம்திங் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இவன் பாக்ஸிங் காம்படிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கலந்துக்கலான்னு இருப்பான் போல். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சேர்றதுக்கு ஸோ செட் ஆஃப் அமௌண்ட் கட்டணும் போல். ஸோ அதை வந்து இவன் கட்டலையா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவன் நம்ம ஹீரோ கூட சண்டை போட்டு போலீஸ் கேஸ்லாம் ஆச்சு இல்லையா, ஸோ அதனாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்த் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸிங் மேட்ச் விளாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருக்கு. அதான் படிச்சுட்டு இருக்கான். ஸோ அப்படி படிச்சுட்டு இருக்கும்போதே யாரோ ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனை தட்டி விட்றான். ஸோ யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லோக்கல் ரவுடி போல். நம்ம ரவுடிக்கெல்லாம் ரவுடிங்கிற மாதிரி லோக்கல் ரவுடியாக இங்கே ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிறான். ஸோ கையிலலாம் டேட்டா போட்டு மாதம் வந்து நிற்கிறான். ஸோ நம்ம ரவுடினா நம்ம தேடிய ரவுடி இருக்கான் இல்லையா, ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா ஒரு மாதிரி கண்ணை முறைச்சி அவனை பார்க்குறானா, மேலேயே பார்த்துக்கிட்டு இருக்கானா. ஸோ இவன் வந்துட்டு என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி உன் ஐஸை வந்துட்டு மேல் நோக்கி பார்க்கக்கூடாது, நான் எத்தனை வாட்டி உனக்கு சொல்லியிருக்கேன், கீழே பாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாப்புல. ஸோ அதே மாதிரியே சொல்லிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வேறு வழி இல்லாமல் ஸோ நம்ம தேர்ட் இயர் இருக்கான் இல்லையா, ஸோ அவனும் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் வந்துட்டு கீழே டவுன் பண்ணிடுறான். ஸோ இப்படி டவுன் பண்ணிட்டு இருக்கும்போதே சொல்கிறான், நீ வந்துட்டு எப்போ என் காசு கொடுக்க போகிற அந்த மாதிரி வந்து நான் கேட்டுட்ருக்கான். ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க, நம்ம தேர்ட் இயர் இருக்கான் இல்லையா, ஸோ அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா இவங்கிட்ட சம்திங் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வாங்கியிருக்காரு போல். ஸோ வாங்கிட்டு இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவையும் இவனையும் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டு ஓடிட்டார். ஸோ இப்படி ஓடிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ரவுடி வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ணியிருப்பான். ஸோ அதனாட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரவுடிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அந்த லோக்கல் ரவுடி இருக்கான் இல்லையா, ஸோ அவனுக்கு வந்து நம்ம தேர்ட் இயர் ரவுடி மேலே ஒரு கண்ணு, ஆள் நல்லா பல்காக இருக்கான், பாக்ஸிங் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேங்கில் சேர்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு கண்ணு.
ஸோ இவனும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இரிட்டேட் பண்ணுற மாதிரி இந்த லோக்கல் ரவுடி வந்து பேசிக்கிட்டு இருக்கான். ஸோ உங்கள் அப்பனுக்கு நான் ரொம்பவே நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா அப்படி ஒரு ஒரு அழகான அம்மாவையும் ஒரு பையனையும் என்கிட்ட விட்டுட்டு போயிருக்கான்ல. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி காண்டு ஏத்துற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். ஸோ இதெல்லாம் கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேடி ரவுடி இருக்கான் இல்லையா, ஸோ அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக காண்டாகுது. ஸோ இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியல அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரியலைஸ் பண்ணுறான். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கான். ஸோ இந்த லோக்கல் ரவுடி இருக்கான் இல்லையா, அவன் சொல்கிறான் வந்துட்டு, நீ அமௌண்ட் கொடுக்கல அப்போல்லனா உங்கள் அம்மாவை வச்சு தான் நான் வந்து பணம் சம்பாதிக்கணும் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக பேச ஆரம்பித்தோடனே, சரி நம்ம சொல்கிறான் நெக்ஸ்ட் மந்த்து அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். என்னது ஒழுங்காக கேட்கல அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும்போது, அடுத்த மாதம் வந்துட்டு இந்த மாதத்துக்கான வட்டியும் சேர்த்து நான் அடுத்த மாதம் கொடுத்துட்றேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். ஸோ அப்படி கொடுக்கலன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்போது வந்துட்டு சொல்கிறான், நீ அப்படி கொடுக்கல அப்போல்லனா நான் உனக்கு கீழே நான் வந்துட்டு வேலை பார்க்குறேன், நீ என்ன சொன்னாலும் செய்கிறேன் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேர்ட் இயர் ரவுடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராமிஸ் பண்ணுறான். ஸோ அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கட் பண்ணிங்கன்னா ஒரு சந்தில் தான் காமிக்கிறாங்க. ஸோ சந்தில் வந்துட்டு நம்ம தேர்ட் இயர் ரவுடியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செட் ஆஃப் வல்லக்கைஸ் அவங்க வந்து இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவன் வரான் செகண்ட் இயர் ரவுடி போல் அவனை மாதிரி தான் தெரியுது. ஸோ அவனும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வரான். ஸோ வந்துட்டு என்ன சொல்கிறான் அப்புடின்னா, இந்த மாதிரி எனக்கு இந்த மாதம் மேட்ச் கேன்சல் ஆகிடுச்சு. சரி நெக்ஸ்ட் மந்த் தான் எனக்கு வந்து மேட்ச் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் கலெக்ட் பண்ணி கொடுங்க அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவன் மிரட்டான். ஸோ நம்ம ஆள் மேலே ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ இருந்தாலும் அவன் போகிற வழி தான் தப்பாக இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. ஸோ அப்படியே கட் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜுஜுட்சு ஜிம் இருக்குது இல்லையா, ஸோ அந்த ஜிம்மில் தான் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. ஸோ கிரியேட்டரே வச்சு கலாய்க்கிறாரு. என்ன அப்படின்னா, இந்த வெள்ளை கலர் கோட்டு போட்டு நிற்கிறாரு இல்லையா, ஸோ அது வேறு யாரும் இல்லை, அந்த ஜிம்மில் வந்து சட்டை போடாமல் அதை சுற்றிட்டு இருப்பான் இல்லையா, அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஐடென்டி பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கலாய் ஒன்று போடுறாரு. ஸோ இவன் அந்த வெள்ளை முடி மாமா வந்துட்டு கோட்டு போட்டு ஸோ பங்கமாக வந்து நிற்கிறான் இல்லையா, ஸோ இதுக்கு முன்னாடி வந்து சட்டெல்லாம் தான் நிற்பான். இப்போ கோட்டு போட்டு ஒரு மாதிரி ஸ்டைலாக நிற்கிறான்ல, இதை பார்த்துட்டு அங்கே 3 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஷாக்கு. ஸோ ஒருத்தன் வந்து ஒரு கேட்குறான், இது நீயாப்பா அப்படின்னு வந்து கேட்குறான். இன்னொருத்தன் வந்துட்டு எங்கே வெளியே கிளம்பிட்டு அந்த மாதிரி கேட்கும்போது, ஆமாம் ஒரு சின்ன ஒர்க்கு அந்த மாதிரி சொல்லும்போது, ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது அந்த மாதிரி சொல்லும்போது, கண்டிப்பாக அது பொண்ணாக தான் இருக்கும், கலக்கு கலக்க வெள்ள முடியுமாம்மா கலக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஒருத்தர் சிங்கிள் காட்டி ஒரு மாதிரி இதாக சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி லேட்டாக தான் வருவேன், அதாட்டி நீங்கள் வந்துட்டு ஒன்றும் வரி பண்ணி வேணாம், நீங்கள் வந்து சீக்கிரமாக கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லும்போது, நீ லேட்டாகவே வரலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே கட் பண்ணால் ஒரு தெருவு மாதிரி தான் காமிக்கிறாங்க, ஒரு ஸ்ட்ரீட் மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அங்கேருந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளமுடி மாமா இருக்கார் இல்லையா, ஸோ அவர் வந்துட்டு என்னன்னா ஜிம்லேருந்து கிளம்பி யாரையோ பார்க்கறதுக்காண்டி வராரு, ஃபோனில் பேசிகிட்டே வராரா. ஸோ நான் வந்துட்டேன், நீ எங்கே இருக்கேன்னு கேட்கும்போது, நான் இங்கே தான் பக்கத்தில் இருக்கேன் வந்துடலாம் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, ஒரு பையன் தலதறிக்க ஓடி வந்து இந்த மாதிரி சந்தில் வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டை வந்துட்டு வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா அசால்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அழுதுகிட்டே ஒரு மாதிரி கெஞ்சுறான். ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னே நம்ம வெள்ளமுடி மாமாவுக்கு வந்து அதாவது ஒரு மாதிரி ஆகிட்டாரா. ஸோ அதனாட்டி என்ன ஆகுது அப்படின்னா சொல்கிறாரு, அவன் எங்கே இருக்கான்னு மட்டும் கட்டு அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெரராக அது கெத்தாக வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாரு. ஸோ இந்த சந்தில் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவனை கூப்பிட்டு போகிறான் அந்த சந்துக்குள்ளே, அந்த ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்டு போகிறான். ஸோ அவன் வேறு யாரும் இல்லை வந்து பார்த்திங்கன்னா நம்ம செகண்ட் இயர் ரவுடி இருக்கான் இல்லையா, ஸோ அவனோட அல்லக்கை ஒன் ஆஃப் த அல்லக்கை தான் அவன். ஸோ கூப்பிட்டு போயிட்டு இவன் தான் அவன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேர்ட் இயர் ரவுடி வந்து பார்த்திங்கன்னா காட்டுறான். ஸோ காட்டும்போது, நான் தான் முன்னாடி சொன்னல நம்ம திருப்பி பார்ப்போம் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்னல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேர்ட் இயர் ரவுடி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான். ஸோ அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது என்ன அப்படின்னா, நம்ம தேர்ட் இயர் ரவுடியோட ஒன் ஆஃப் த அல்லக்கை இருக்கான் இல்லையா, அப்போ கூட கூப்பிட்டு வந்தான் இல்லையா நம்ம வெள்ளமுடி மாமாவை. ஸோ அவன் என்ன பண்ணான்னா ஒரு பேட் எடுத்து நம்ம ஆள் வந்து பின்னாடியே அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக வந்து அந்த பேட்டை ஸ்விங் பண்ணுவான். அப்படி ஸ்விங் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, டக்குன்னு அப்படியே ஷாக் ஆகிட்டு நிற்கிறான். என்ன அப்படின்னா, அடித்தானா என்ன ஒன்றும் தெரியல, அப்படியே ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிட்டு நிற்கிறான். நம்ம வெள்ளமுடி மாமா தான் ஒரு வேளை பேட்டை உடச்சி போட்டானா, ஸோ என்னான்னு தெரியாமல் ஒரு மாதிரி தேர்ட் இயர் ரவுடி வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிட்டு நிற்கிறான். ஸோ அடிக்க வந்தவொடனே ஷாக் ஆகிட்டு நிற்கிறான். ஸோ என்னடா அப்படின்னு நம்ம வெள்ளமுடி மாமா அப்படியே சைடாக பார்க்குறாரு. பார்த்தா தான் தெரியுது, நம்ம வெள்ளமுடி மாமாவோட அழகிய லைலா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிறாங்க மாசா. ஸோ எனக்கு ஒரு டவுட், டக்குனு எப்படி இவங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஆள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்கா கிட்ட தான் பேசிகிட்டு இருப்பாப்புல. ஸோ பேசிகிட்டு இருக்கும்போது ஃபோனை கட் பண்ணியிருக்க மாட்டாப்புல. ஸோ எல்லாத்தையும் இந்த அக்கா கேட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு, என்னப்பா தம்பி என்னை விட்டு நீ மட்டும் ஃபன் பண்ணலான்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஜாலியாக பேசுவாங்க. ஒரு மாதிரி கெத்தாக இருக்குங்க இது படிக்குள்ள, செம்மையாக இருக்கும். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஹாய் ஹலோ நண்பா. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா காட் பாஸ் சாப்டர் 15 தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ போன சாப்டரில் வந்துட்டு நம்ம அழகிய லைலா இருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்க என்ட்ரி பார்த்தீங்கன்னா பங்கமாக இருந்திருக்கும். ஸோ அதுலேருந்து தான் வந்தீங்கன்னா அப்படியே காட்டுறாங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம வீடியோ வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு வந்து தான் சொல்லுங்கள். அதாவது சவுண்ட் குவாலிட்டி, ஸோ கண்டென்ட் குவாலிட்டி, ஸோ இந்த மாதிரி ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் சொல்லுங்கள் ஓகேங்களா. ஸோ நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க நம்ம ஓகேங்களா. ஸோ வாங்க சாப்டருக்குள்ளே போயிடலாம் ஓகேங்களா. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அல்லக்கை இருக்கான் பார்த்தீங்களா, தேர்ட் இயர் ரவுடியோட அல்லக்கை தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ பேட் எடுத்து அடிக்க வந்திருப்பான். நம்ம அழகிய லைலா வந்து பார்த்தீங்கன்னா தடுத்துருப்பாங்க. ஸோ அவன் பொருள் எடுத்து அவனே போடுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, அவன் வேட்டை பிடிங்கி அவன் தொண்டையிலே குத்தி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாஸாக வந்து பார்த்தீங்கன்னா சீன் காட்டியிருப்பாங்க. ஸோ அவன் என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னா, ஸோ நம்ம அழகிய லைலா இருக்காங்களே அவங்கள பார்த்து வந்து என்ன சொல்லியிருப்பான்னா, அஜுமா அப்படின்னு சொல்லியிருப்பான். அஜுமா அப்படின்னா கொரியனில் அதாவது வயசான கிழவி, தாய் கிழவி அந்த மாதிரி அர்த்தம், அந்த அர்த்தம்னு சொல்கிறாங்க. ஸோ யார் பத்திர அஜுமான்னு சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு
பின்னாடி போய் முட்டியிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடி. அவனும் வந்து பார்த்திங்கன்னா ஐயோ என் முட்டி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடுறான். ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஸ்கூலில் வந்துட்டு ஒரு குட்டு, அதாவது ஒரு நல்ல பழக்கவழக்கமா சொல்லி தரலையா அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்னோட பழைய ஞாபகங்கள் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா 1, 2, 3 அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரவுடி பக்கம் 1ன்னு சொல்லிட்டு நம்ம தேர்ட் இயர் ரவுடி இருக்கான் இல்லையா அவன் பக்கம் 1ன்னு சொல்லிட்டு, ஸோ அவன் செகண்ட் இயர் ரவுடி இருக்கான் இல்லையா அவன் பக்கம் 2 அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அவன் அல்லகை பக்கம் 3 அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்து நீங்கள் தான் 1 பை 1 வாங்க உங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா நான் விளாடணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வெறித்தனமாக சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செகண்ட் இயர் ரவுடி இருக்கான் இல்லையா, ஸோ அவன் வந்துட்டு ஏதோ சின்ன பிள்ளை மாதிரி என்கிட்டயும் வந்து பார்த்திங்கன்னா பேட் இருக்குது அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஸோ அதே சமயத்தில் நம்ம வெள்ளமணி மாமா என்ன சொல்லுவார் அப்படின்னா, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, நீ திருந்த மாட்டியான்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நீ என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, சிசிடிவி கேமரா இல்லை கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணுவோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளமணி மாமா வந்துட்டு எவ்வளோ கன்ஃபர்ஸ், அதாவது சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுவார். இருந்தாலும் நம்மளால வந்து பார்த்திங்கன்னா கேட்குற மாதிரியே இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவன் அந்த அல்லக்கை இருக்கான் இல்லையா ரவுடி அல்லக்கை, அவன் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 தாய்க்கிளையும், அதாவது தாய்க்கிளையும் அந்த கிழவனும் ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் தான் கிடச்சோமா அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருக்கும்போது அவன் மூஞ்சிலே வந்து பார்த்திங்கன்னா பேட் வச்ச ஒரே ஷாட்டு. ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அவன் கீழே படுத்துருவானா. ஸோ இறக்கமே காட்டாமல் அடிக்குவாங்க கைஸ் இங்கே இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ அடுத்து வந்து நம்ம செகண்ட் இயர் தான் இருக்கான் இல்லையா, செகண்ட் இயர் ரவுடி இருக்கான் இல்லையா, ஸோ அவன் வந்துட்டு என்கிட்டயும் பேட் இருக்குன்னு அவனை அடிக்காம விட மாட்டான் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளை மாதிரி பேசிகிட்டு இருக்கையிலே அவன் கையில் வந்து பார்த்திங்கன்னா அவன் பேட்டால் அடித்து பேட்டை தட்டி விட்ருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் மாஸாக இருக்கும், அப்படியே ஒரு வெறித்தனமான சீன் மாதிரி இருக்கும். ஸோ அனிமையில் பார்த்தா இன்னும் பங்கமாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவன் கால் அடித்து உடச்சிருவாங்க பேட்டால். ஸோ லிட்ரலி வந்து பார்த்திங்கன்னா இவங்க இந்த அஜ்மா இருக்காங்க இல்லையா, ஸோ வலைகை லைலா, ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளடி மாமாவும் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்டு போல். ஸோ அவங்க வந்துட்டு சின்ன வயசில் அந்த மாதிரி புல்லிஸ் எல்லாம் வந்துட்டு புல்லிஸ் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களும் வந்துட்டு இவங்க புல்லிஸ் பண்ணுவாங்க போல். ஸோ அந்த மாதிரி தான் கதை கொண்டு போகிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா நம்ம நம்பர் 3 போட்டாங்க இல்லையா, ஸோ அதில் 2 பேர் அவுட்டு. ஸோ இன்னும் ஒருத்தர் தான் இருக்கான், அது யாருன்னா நம்ம வந்து தேர்ட் இயர் ரவுடி தான் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ கிட்டக்க வந்துட்டு நீ ரொம்ப பெருசாக இருக்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பியோ அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஷாக் ஆயிடுறான். எப்படி இவ்வளோ சீக்கிரம் கிட்டக்க வந்தா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஷாக் ஆயிடுறான். டக்குன்னு ஒரு பஞ்சு வந்து பார்த்திங்கன்னா விட வரான். ஸோ அதுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஜிம்னாஸ்டிக் மாதிரி யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அவன் மண்டையில் கை வச்சு ஜம்ப் பண்ணி பின்னாடி வந்துடுறாங்க. ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா அந்த சோலோ லெவலிங் கப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஜுஜுட்சு சத்ரோ கோஜோ அந்த கப்பு, அப்புறம் மங்கி டி லூஃபி கப்பு, இந்த மாதிரி வந்து கூலான டீ கப்ஸ் காஃபி கப்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள், அமேசான் லிங்க் இருக்கும். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக பேஜுக்கே கொண்டு போவோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் வந்தீங்கன்னா விசிட் பண்ணி பை பண்ணி வாங்கிக்கோங்க ஓகேங்களா. ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணிங்கன்னா நம்மளால் வந்து யோசிக்கலாம் இது என்ன விதமான ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா யோசிக்கிறான். ஸோ ஆப்வியஸ்லி வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸிங்கும் சரி ஜுஜுட்ஸும் சரி ஒரு ஸ்போர்ட்ஸ் தான். ஸோ ஆப்வியஸ்லி பாக்ஸிங் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்போர்ட்ஸாக இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம வந்து தேர்ட் இயர் பையன் வந்து பார்த்திங்கன்னா யோசிக்கிறான் பாக்ஸிங்கோட இது என்ன பெரிய ஒரு நான் இது வரைக்கும் பார்க்காத ஸ்போர்ட்ஸாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சில பஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கும்போது நம்ம அஜுமா இருக்காங்க இல்லையா அவங்கள வந்து பார்த்திங்கன்னா கார்னர் பண்ணிடுறான். ஸோ கார்னர் பண்ணிட்டு நான் அவங்கள கார்னர் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு பஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க வரான் ஃபுல் ஸ்ட்ரென்த்து போட்டு. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பேட்டை வந்து அப்படியே விட்டுட்டு ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா குனிஞ்சு எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஸோ அப்படி ஆகும்போது என்ன ஆகுதுன்னா பேட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபிஸ்ட்டு பட்டு அந்த பேட்டே வந்து பார்த்திங்கன்னா பொழந்துக்குது. ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம தேர்ட் இயர் வந்து செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குதாங்கிறத நல்லாவே காட்டுறாங்க. ஸோ குனிஞ்சாங்க இல்லையா, ஸோ குனிஞ்சிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ ஜுஜுட்ஸுல நம்மளால் ஆர்ம்பார் போடுவோம் இல்லையா ஹீரோ, ஸோ அதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஒரு அட்வான்ஸ் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ம்பார் பார்த்திங்கன்னா அவங்க போடுறாங்க. ஈவன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் எவ்வளோ ஸ்ட்ராங்குங்கிறத கொஞ்சம் செகண்டுக்கு முன்னாடி தான் காமிச்சிருப்பாங்க. ஒரு பேட்டையும் வந்து பார்த்திங்கன்னா பொழக்கிற அளவுக்கு காமிச்சிருப்பாங்க. ஸோ அவனே வந்து பார்த்திங்கன்னா ஆர்ம்பார் போட்டு படுக்க வச்சுருப்பாங்க. ஸோ எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவன் கையை உடைக்கலாமா அந்த மாதிரி கேட்கும்போது வேணாம் உடச்சிடாதீங்க எனக்கு வந்து காம்படிஷன் இருக்குது அந்த மாதிரிலாம் அவன் சொல்கிறான். ஸோ உன்னோட ரீசன்ஸ்லாம் எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கையை வந்து பார்த்திங்கன்னா உடைக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அவனும் பார்த்திங்கன்னா அப்படியே அன்கான்ஷியஸ் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்த சாப்டர்லேயே ஃபைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கூஸ் பம்ப்ஸான ஃபைட்னாலே அது கண்டிப்பாக இதுவாக தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுறாங்க. ஸோ இன்னும் அதுக்குள்ளே மயக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வெள்ளமணி மாமாவும் சரி வா இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து கூப்பிட்டு போகிறாரு. ஸோ சில டாக்ஸ்லாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா போவோம், அதெல்லாம் தேவையில்லாத இருக்கும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது என்ன டாக்ஸ் அப்படின்னா நீ எதுக்கு இவ்வளோ பெருசாக முடி வச்சிருக்க அப்படின்னு கேட்கும்போது ஏன்னா நான் வந்துட்டு அது வெட்டலை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்பையான ரீசன் சொல்லுவான். வெட்டலை அதனால தான் வளர்ந்துருச்சு அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரிஞ்சு மாமா மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருப்பான். ஸோ நீங்கள் என்ன சொல்லுவீங்க முடி வெட்டலை அப்படின்னா, ஒரு பொண்ணு கேட்குது நீங்கள் முடியா வெட்டலை இவ்வளோ நீட்டாக வச்சிருக்கேன்னா என்ன சொல்லுவீங்க, ஸ்டைலு அந்த மாதிரி ஏதோ சொல்லுவீங்க இல்லை, நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா வெட்டலை அதனாட்டி தான் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்படியே கட் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா யாரோ ஒருத்தன் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக போட்டு யாரையும் அடிச்சிக்கிட்டு இருக்கான். ஸோ அதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த சாப்டர் வந்து பார்த்திங்கன்னா முடிக்கிறாங்க. ஹாய் ஹலோ நண்பா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ காட் பாஸ் மான்மாவோட சாப்டர் 16 தான் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம இந்த வீடியோ இருக்கு இல்லையா, ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது வந்து டிஃபால்ட்டாக அதாவது ஏதாவது குறைகள் இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அது வந்து பார்த்திங்கன்னா சரி பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா போன எபிசோடில் அதாவது போன சாப்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தன் யாரையோ போட்டு கொடூரமாக அடிக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா காமிக்கிறாங்க.
ஸோ யார் பேர் என்னங்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்மளுக்கு தெரியல. ஸோ ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸர்ங்கிறது மட்டும் நல்லாவே தெரியுது. ஒரு எம்எம்ஏ ஃபைட்டர் மாரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடுறான் இல்லையா? அத வந்துட்டு ஒருத்தர் வந்து வீடியோ எடுக்கிறாரு. ஸோ வீடியோ எடுத்துட்டு என்ன சொல்றாருன்னா, ஸோ இவங்க யாருமே ஒர்த் இல்ல அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு. ஸோ ஒரே ஒருத்தன் ஒருத்தன் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒர்த்தா இருப்பான். அதாவது உங்க ஸ்பேரிங்க்கு ஒர்த்தா இருப்பான். யார் அப்படின்னா நம்ம தேர்ட் இயர் ரவுடிய பத்தி தான் சொல்றாங்க. ஓ! அப்படியா? சரி, சரி. அவன் வரட்டும் பார்ப்போம். அந்த மாரி வந்து சொல்லிட்டு இருக்கோம்லே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு சம்பவம் பண்ணீங்கல்ல, அதுலேருந்து உங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா நெறைய அடிபடுது அப்படி வந்து சொல்லிட்டு இருக்கான். ஸோ என்ன சம்பவம் அப்படின்னு கேட்கும்போது தான் சொல்றாரு, நம்ம ஹாஜின் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஹாஜின் நிலைமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இவன் தான் காரணம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ரிவீல் பண்றாங்க. ஸோ அங்கேருந்து சீன் கட் பண்ணா நம்ம வெள்ளமுடி மாமாவும், அழகிய லைலாவும் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு கூடாரம் மாரி தான் இருக்குது. ஹோட்டல் மாரிலாம் தெர்ல. ஸோ அங்க வந்து பார்த்தீங்கன்னா, உட்காந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஆளுக்கு ஒரு பெக்கு. ஆளுக்கு ஒண்ணுன்னு சொல்ல முடியாது. நம்ம லைலா வந்து பார்த்தீங்கன்னா 6 பெக்கு, நம்ம வெள்ளமுடி மாமா 4 பெக்கு போட்டு வந்து பார்த்தீங்கன்னா, போதையில இதோட போதும் முடிச்சுக்கலாம் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா, போதையிலே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காரு. "என்னது அவ்வளோதானா?" அப்படின்னு சொல்லிட்டு, "ஆன்டி இன்னும் 2 பாட்டில் கொண்டு வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னும் 2 பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்றா. ஸோ பாட்டில் காட்டுறாங்களா நல்லாவே தெரியுதா? ஸோ இந்த பாட்டில் தான் இது. ஸோ என்ன பாட்டிலுங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வெட்கப்பட்டுக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா, பேச ஆரம்பிக்கிறாங்க. அதாவது குடிச்சிட்டா மூஞ்சி அந்த மாரி தானே இருக்கும். ஸோ அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, பேச ஆரம்பிக்கிறாங்க. அவன் வந்து பார்த்தீங்கன்னா, "உன் ஸ்டூடெண்ட் தானே, அவன் எனக்கு ஏத்த மாரி இருக்கான். எனக்குன்னு பொறந்தவன் மாரியே இருக்கான்" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லக்குள்ள, நம்ம ஆளு மூஞ்ச பார்க்கணுமே, ஒரு மாரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, "நீயும் சின்ன வயசுல அந்த மாரி தான்ப்பா இருந்த. அதனால தான் எனக்கு அவன ரொம்ப பிடிச்சிருக்கு" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே டக்குன்னு பேச்ச மாத்துறாங்க. நான் ஒண்ணும் அவன மாரிலாம் இல்ல. எதையும் நான் பிளான் பண்ணலாம்லாம் முட்டாள் மாரி செய்ய மாட்டேன். நான் எத பண்ணாலும் பிளான் பண்ணி தான் பண்ணுவேன்." அந்த மாரி சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா நம்ம ஆளு வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ப விடுறா. "ஸோ ஒண்ணும் இல்லப்பா, பொட்டேட்டோ சாப்பிட்டேன் போன வாரம். அதான் இப்படி பண்ணுது" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சமாளிக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்துட்டு அவனுக்கு நரகமா இருக்கும். அவன மாதிரியே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. ஸோ அந்த பிளேஸும் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு நரகம் மாரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சொல்றாங்க. அப்படியே ஃபோர் ஷேடோவுல யாரோ ஒரு ஆள் வெள்ள முடி வச்சு நிக்கிற மாரி தெரியுது. யாருன்னு கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ அப்படியே பேசிட்டே வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்றாங்க. என்ன அப்புட்ன்னா, நம்ப ஆள் வந்து ஹீரோ இருக்கான் இல்லையா? அவன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நரகத்துல இருக்கிற மாரி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. ஸோ அப்படியே வந்துட்டு சீன் அங்க கட் பண்ணா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டிடெக்டிவ் இருக்காரு பார்த்தீங்களா? ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. ஸோ என்ன அப்புட்ன்னா, ஸோ நம்ம டிடெக்டிவ் வந்துட்டு கன் பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்காரு. ஸோ அப்படி பிராக்டிஸ் எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஸோ எல்லா டார்கெட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா எய்ம் பண்ணி பர்ஃபெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா சுடுறாரு. அத பார்த்துட்டு ஒரு ஜூனியர் ஒருத்தர் இருப்பான் இல்லையா? அதாவது ஜூனியரோ, அசிஸ்டன்ட்டோ, ஸோ நீங்க மாஸ்டர் டிடெக்டிவ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா சுடுறீங்க. சும்மா ஹெட்ஷாட்ல வைக்கிறீங்க. அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்துட்டு பேசிட்டு இருக்கும்போதே அவர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாரு, அந்த ஹீரோ எதா பண்ணானா அப்படின்னு ஹீரோ எதா பண்ணானா அப்படின்னு கேட்கும்போது, ஸோ அவன் ரீசென்ட்டா வந்து ஒரு கேஸ்ல வந்துட்டு ஒரு ஒரு ரவுடி கும்பலால வந்து பார்த்தீங்கன்னா, அசால்ட் பண்ணப்பட்டிருக்கான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு. ஸோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அப்படியே கட் பண்ணி வெளிய தான் காட்டுறாங்க. வெளிய ஒரு காரிடார் மாரி இடத்துல காட்டுறாங்க. ஸோ "நீ எதுக்கு வந்து போலீஸ்ல ஜாயின் பண்ண?" அந்த மாரி அவன்ட்ட கேட்கும்போது, "வேற என்ன கூலான விஷயம்" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. கூலா? ஸோ என்னோட டாக்டரும் அததான் சொன்னான். கூலான விஷயம். தப்பு செய்றவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்றது கூலான விஷயம். என்னோட டாக்டரும் அப்படிதான் சொல்லுவா. அது பார்த்தீங்கன்னா டிடெக்டிவ் சொல்றாரு. ஸோ கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டு, ஸோ வேற ஒரு இடத்த காமிக்கிறாங்க. எங்க அப்புட்ன்னா, நம்ம தேர்ட் இயர் ரவுடி இருக்கான் இல்லையா? ஸோ அவனும் ஹீரோவும் வந்தீங்கன்னா, மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபைட்ட போட்டுருக்காய்ங்க போல. ஸோ என்ன அப்புட்ன்னா, செம்மையா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ அடி வாங்கிட்டான். நம்ம ஹீரோ அடி வாங்குறது அத நோண்டி தான் காட்டுது. ஸோ ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அடி வாங்கிட்டான். ஸோ அடி வாங்கிட்டு எழுந்திருக்க முடியாம எழுந்திரிக்கிறான். நீ எழுந்துருச்சு அப்புட்ன்னா, நான் என்னோட பவர்ஃபுல்லான பஞ்ச் உன் மேல பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கும்போதே அவன் எழுந்திரிச்சு இருக்கானா, ஸோ பவர்ஃபுல்லான பஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா, அவன் மேல குடுத்துடுறான். ஸோ குடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவன் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, பின்னாடி போய் விழுந்துடுறான். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தேர்ட் இயர் ரவுடிக்கு தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் இவன வந்துட்டு அடிக்கிறதுல வந்துட்டு சுத்த வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சீன் அங்கேருந்து கட் பண்றாங்க. ஸோ கட் பண்ணா ஜிம்முக்கு தான் வந்திருக்கான். ஜிம்முக்கு வரும்போது மூஞ்செல்லாம் ஒரே அடியா இருக்குதா, "எப்பா மறுபடியும் என்னப்பா ஆச்சு உன் மூஞ்சிக்கு?" அப்படின்னு கேட்கும்போது, "நான் இந்த மாரி ஃபுட்பால் விளையாண்டேன். அதனால தான் அடிபட்டுச்சு." அந்த மாரி வந்து மறுபடியும் பொய் சொல்லியிருப்பான். ஸோ இவன் பொய் சொல்றத பார்த்துட்டு, ஸோ ஜிம் ஓனர் இருக்காரு இல்லையா? அவர் வந்து பார்த்தீங்கன்னா கூப்ட்டுருப்பாரு. ஸோ அவ வரேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூம்ல போயிட்டு தனியா பேசுவாங்க. "நீ வந்து பார்த்தீங்கன்னா, ஜுஜுட்சுவ மறுபடியும் வெளிய வந்துட்டு பீப்பிள் மேல யூஸ் பண்றியா?" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு திட்டிட்டு இருப்பாரு. "நீ அந்த மாரி வெளிய யூஸ் பண்ண அப்புட்ன்னா, இனிமே நீ வந்து ஜிம்முக்கு வர தேவையில்ல." அந்த மாரி சொல்லிட்டு இருக்கும்போது, "உனக்கு ஏதாவது வெளிய ப்ராப்ளம் இருந்தா, நீ தயங்காம எங்ககிட்ட சொல்லு. நாங்க ஹெல்ப் பண்ணுவோம்." அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இப்படி சொல்லிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆளு வந்து பார்த்தீங்கன்னா, சாரி சாரி சொல்லிட்டு, "என்னைய மன்னிச்சிருங்க. இது என்னோட பிரச்சனை. நானே பார்த்துக்கிறேன். உங்கள வந்துட்டு நான் இன்வால்வ் ஆக விரும்பல. அதாவது இந்த பிரச்சனைக்குள்ள உங்கள இழுத்து விட நான் விரும்பல." அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சாரி கேட்கறான். ஸோ இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ப வெள்ளமுடி மாமா இருக்காரு இல்லையா? ஸோ அத வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு தான் இருக்காரு. அவன் என்ன பண்றான்? ஸோ என்ன பண்றான்? என்ன பண்ணிட்டு இருக்கான்? அப்படின்லாம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு தான் இருக்காரு. கேட்டுட்டு தான் இருக்கு. ஸோ நம்ம ஆளு இங்க வந்து பார்த்தீங்கன்னா, தனியா உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது, அந்த 2 கோச் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க வீட்டுக்கு. ஸோ கிளம்பும்போது அவன் மூஞ்ச பார்த்துக்க அதே மாரி மறக்காம ரெஸ்ட் எடு அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கலாய்ச்சிட்டு போயிட்டுருக்காங்க. இவனும் ஓகே, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, டாட்டா காமிச்சுட்டு உட்காந்து யோசிக்கிறான். ஸோ அவன் பஞ்சுல இருந்து நான் எப்படி தப்பிக்கிறது? அது ரொம்பவே ஃபாஸ்ட்டா இருக்கு. அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் நான் வந்து ஜுஜுட்சு வந்துட்டு நான் இன்னும் டெவலப் பண்ணணும். அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தனியா உட்காந்து புலம்பிட்டு இருக்கான். ஸோ புலம்பிட்டு இருக்கும்போது பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆளு வந்து சொல்லிட்டு இருக்காரு. என்ன அப்படின்னா, "நீ இன்னும் 2, 3 மாசம் பிராக்டிஸ் பண்ணாலும் அவன உன்னால தோற்கடிக்க முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, "நீ அவன தோற்கடிக்கணும் அப்படின்னா, நீ இந்த ஒரு விஷயத்த செஞ்சாகணும்." அப்படின்னு சொல்லிட்டு அவன் மண்டையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு காடு மாரி வந்து பார்த்தீங்கன்னா மாட்டுறாரு.
மாட்டி விட்டு என்ன பண்ணுறாருன்னா இவர் கையில் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸிங் க்ளவுஸை போட்டு மூஞ்சிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்ச் வைக்கிறாரு. பஞ்ச் வச்சுட்டு என்ன ரெடியா தம்பி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு என்னையா பண்ணுற வலிக்குதியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அதோட வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆகிடுச்சு. ஸோ ஹாய் ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு குட்டி ஸ்டோரி. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா காட் பாஸ் மனோட சாப்டர் 16 வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ போன எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மண்டேல அந்த கார்டு போட்டு விட்டு நம்ம ஆள் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிப்பார். யார் அப்படின்னா வல்ல முடியுமா இல்லையா, அவர் வந்து பஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிப்பார். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிருப்பார். ஸோ அதுலேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி அந்த ஜிம்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. ஸோ கிளட்டு பையில இடிக்க அந்த மாதிரி அடிக்கிற அந்த மாதிரி கேட்கும்போது அப்போனா தான் நீ வந்து தோக்க மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்துட்டு இந்த மாதிரி 100 டைம்ஸ் இந்த மாதிரி உன்னோட ஃபிஸ்ட்டை வந்து ஸ்விங் பண்ணாலும் உன்னால் வந்துட்டு அவனை ஜெயிக்க முடியாது. உன்னோட எனர்ஜி தான் வந்துட்டு உன்னோட எனர்ஜி டைமிங் ஸோ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆகுமே தவிர உன்னால் வந்துட்டு அவனை ஜெயிக்க முடியாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ நம்ம ஹீரோவும் அப்போ தான் சொல்கிறான், வெல்ல முடியுமாமா, நான் அவனை டேக்கிள் பண்ணால் போதும், எதுக்கே வந்து நீ ஃபிஸ்ட் வச்சு குத்திட்டு இருக்க அந்த மாதிரி கேட்கும்போது ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் போடுறாரு. என்ன அப்படின்னா ஸோ இந்த வேர்ல்டில் வந்துட்டு இப்போ பிறந்த ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் தான். ஸோ நீ நான் அப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் தான். ஆனால் என்னதான் ஸ்பெஷலாக இருந்தாலும் எல்லாருக்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராபேக் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு நீ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பஞ்ச் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேட்கும்போது ஸோ நம்ம ஹீரோவும் சொல்கிறான் அடிக்கிறது தானே, ஹிட் பண்ணுறது தானே அப்படின்னு வந்து சொல்கிறான். ஸோ அதுதான் இல்லை தப்புன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா புக்கும் வந்து வைக்கிறாரு. ஸோ என்ன அப்படின்னா ஸோ எப்பயுமே ஹிட் பண்ணுறது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்காது. அதாவது ஃபைட்டிங்கை வந்துட்டு ஜெயிக்க முடியாது. ஃபைட்டிங்க்கு வந்து எதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக காட்டும் அப்படின்னா நீ எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்க, எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஸ்டாமினா இருக்குது. ஸோ அதை பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நீ ஃபைட்டிங்கில் ஸ்ட்ராங்காக இல்லையா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உன்னை வந்து ஒரு ஸ்பெஷலாக காட்டும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு பஞ்ச் பண்ணிட்டு இருந்த நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா டேக்கிள் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ டேக்கிள் அப்படின்னா நின்றுட்டு இருக்க ஆளை வந்து பார்த்தீங்கன்னா கீழே தள்ளி அசை விடாமல் பண்ணுறது. ஸோ அதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டேக்கிள் சொல்கிறாங்க. ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி ஜுஜுட்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெசன் எடுத்துக்கிட்டே இருக்காரு. இங்கே வந்துட்டு இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு. என்ன அப்படின்னா உன்னால் எப்பயுமே ஹிட் பண்ணிக்கிட்டே உன்னால் எப்பயுமே வந்து டிஃபெண்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ ஃபைட்டிங்கில் ஒரு பெரிய மைனஸ் என்னன்னா டிஃபெண்ட் பண்ணுறது தான். உன்னால் டிஃபெண்ட் பண்ணிட்டே இருந்தால் ஃபைட்டில் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கட் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரவுடி தான் காட்டுறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஷர்ட்டில் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்துட்டு பாக்ஸிங் இஸ் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டிருக்கு. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தர் மென்ஷன் பண்ணுறாரு. அவனை மாதிரி அவன் டிஷர்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுறாரு. ஸோ நீ ஒரு ஃபைட்டில் வந்து ஆனஸ்ட்டாக உன்னால் ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஸோ அந்த ஒரு மூவ் நீ எந்த மூவ் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக பண்ணுறியோ அந்த ஒரு மூவ் வந்து பார்த்தீங்கன்னா நீ பெஸ்ட்டாக பண்ணுற வரைக்கும் உன்னால் நேர்மையாக ஜெயிக்க முடியாது. ஸோ ஜெயிக்கணும் அப்படின்னா நேர்மை வந்துட்டு அவசியம் கிடையாது, நீ எப்படி வேணால் ஜெயிக்கலாம். ஸோ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜிம்மோட ஓனர் இருக்கா இல்லையா, அவர் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டே அண்ட் நைட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணு. ஸோ டேக்கில் வந்துட்டு டே அண்ட் நைட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கும்போது ஸோ இவங்க டே அண்ட் நைட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறத ஒரு ஃபோர் ஷாட் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. ஸோ காட்டிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ள முடியுமா இருக்கார் இல்லையா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா பங்கமாக வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டே இருக்காரு. ஸோ அந்த வாட்டி பேச்செலாம் இல்லை, அப்படியே சும்மா வீச்சு தான். ஸோ நம்ம ஆள்கிட்ட என்ன நம்ம சொல்லணுமோ எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாரு. ஸோ அவருக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துட்டே இருக்காரு. ஸோ அப்படியே கட் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் ஒரு சீன் தான் வந்து காட்டுறாங்க. ஸோ இங்கே தேர்ட் இயர் ஒட்டி இருக்கான், பின்னாடி நம்ம ஹீரோ நடந்து போயிட்டு இருக்கான். ஸோ ஹீரோ மைண்ட் வைஸ் தான் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ நான் சில நாட்களாக வந்துட்டு நான் அவனை கண்டுக்கிறது இல்லை, ஏன் அப்படின்னா நான் அவனை அடிக்க மாட்டேன் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணால் ஜிம்மை தான் காட்டுறாங்க. செம்மையாக வந்து பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சூடா டீயும் பக்கடம் சாப்பிடுவாங்க. பார்த்தீங்கன்னா சுட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால போட்டு வெளுத்துட்டு இருக்காங்க. ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா வெள்ள முடியுமா தான். ஸோ நம்ம ஆள் வந்து இந்த மாதிரி சண்டை போட்டுகிட்டே இருக்குள்ளே பார்த்தீங்கன்னா டக்குன்னு நம்ம வெள்ள முடியுமா வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு டேக்கிள் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ இதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் எடுத்துருப்பான். ஸோ டக்குன்னு என்ன பண்ணுறான்னா டேக்கிள் பண்ணும்போது நம்ம வெள்ள முடியுமாவும் சொல்கிறாரு, எங்கே யூடியூப்பில் பார்த்தியா அந்த மூவ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாரு. அவனும் ஆமான்னு சொல்கிறான். ஸோ யூடியூப்னு சொல்கிறாங்க. ஸோ யூடியூப் டேரெக்டாக போட முடியாது இல்லையா, ஸோ அதான் அப்படி வந்து சொல்கிறாங்க. ஸோ நீ அப்படி வரையா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவன் பண்ண டேக்கிலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேக்கிள் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விரித்தனமாக இருக்கும். ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு நம்ம வெள்ள முடியுமாவோட பஞ்சு குத்து வரும்போது குனிஞ்சு டக்குன்னு ஒரு காலை பிடிச்சி வந்து பார்த்தீங்கன்னா கீழே தள்ளி விடுறதுக்கு ட்ரை பண்ணுவான். ஸோ ஆப்வியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி விடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக நின்றுட்டு இருப்பார் இல்லையா. ஸோ அப்படி நின்றுட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா நீ இந்த மாதிரி வரியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மூவ் வந்து பார்த்தீங்கன்னா அதிலே ட்ரை பண்ண மாட்டார். அதே வந்து பார்த்தீங்கன்னா இவனை பிளாக் பண்ணி விட்டுருவார்.
ஸோ நம்மளால வந்துட்டு இங்கே ஜிம்மில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது இல்லாமல் யூடியூப்பில் வழியாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய டெக்னிக்ஸ் பார்த்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணியிருப்பான் போல். ஸோ ஆனால் நான் இங்கே நிற்கிறது யார், அனுபவசாலி இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வில முடிய மாட்டோம், சுத்தமாக வந்துட்டு வேலைக்கே ஆகலை. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம ஹீரோ என்ன தான் டேக்கிள் பண்ண ட்ரை பண்ணாலும் நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா பண்ணி விட்ருவாரு. ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணால் ப்ராக்டிஸ்லாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலைமை வெளியே நின்றுட்டுருக்கான். ஸோ மழை வருது இல்லையா, ஸோ போகலாமா வேணாமா, ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு வெளியே நின்றுட்டுருக்கான். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா டக்குனு ஃபோன் ரிங் ஆகுது. ஸோ யாருடா அது இந்த நேரத்தில் ஃபோன் அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து பார்க்குறான். பார்த்தோன்னே அவனுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம ஷாக்கு. ஸோ அவசரமாக வந்து பார்த்தீங்கன்னா டக்குனு வந்து பார்த்தீங்கன்னா கால் அட்டன் பண்ணுறான். அட்டன் பண்ணிட்டு ஹலோன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறான். ஸோ சொன்ன உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்லேருந்து வாய்ஸ் வருது. என்ன அப்படின்னா யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹாஜின் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கால் பண்ணியிருக்கா. ஸோ எதுக்கு இவ்வளோ வேகமாக வந்துட்டு ஃபோனை பிக் பண்ணுற, என்ன அவசரம், அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுட்ருக்கா. ஸோ நம்மளால் என்ன அவசரம் இருக்கான்னு தெரியாமல் ஸோ பார்த்தீங்கன்னா கால் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா, கிட்டத்தட்ட நேரில் பார்த்ததுக்கப்புறம் ஸோ ப்ரீவியஸ் சாப்டர்லாம் பார்த்துருப்போம். ஹாஜினும் பாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஃபேல வந்து மீட் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் 1 மந்த் கழிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கால் பண்ணுற மாதிரி வந்து காட்டியிருக்காங்க. ஸோ என்னப்பா கால் பண்ணியிருக்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை ஜோராக மழை பெய்யுதில்ல, அதான் ஞாபகம் வந்துச்சு கால் பண்ணேன். ஸோ அது மட்டும் இல்லை, நீ வந்து கொடையை எப்படி எடுத்துகிட்டு வந்துருக்க மாட்டேன், நான் எல்லாமே எதுவுமே பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஜின் சொல்லிட்டு வரல. ஸோ நம்ம ஹீரோ கையிலே கொடையை வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா போய் சொல்கிறேன், ஆமாப்பா நான் கொடையை எதுவுமே கொண்டு வரல, மறந்து விட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொடையை கையில் வச்சுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா போய் சொல்கிறான். ஸோ இவங்க பேசிகிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு 2 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேசுறது அப்படின்னு தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் பேசாமே இருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னப்பா எல்லாம் ஒன்றால் தான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹாஜின் சொல்கிறான். ஸோ என்னன்னு கேட்கும்போது, நீ மன்னிச்சிரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு அந்த கஃபேல அன்றைக்கி அந்த மாதிரி நடந்துச்சுல்ல, ஸோ அதுக்கு வந்துட்டு சாரி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறா. ஸோ கஃபேல என்ன நடந்திருக்குன்னா, அந்த பாத்ரூம் கதவு சாத்தும் போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஜின் வந்து பயங்கரமாக பயந்துருப்பா இல்லையா. ஸோ அதுதான் சொல்கிறா. உனக்கு என்ன இங்கே நேரில் வரணுமா, நீங்கள் வரியா ஜிம்முக்கு வரியா அந்த மாதிரி கேட்கும்போது, இல்லை நானாக வரல, என்ன நான் வந்து உன்னை பிக் பண்ணணும்னு ஆசைப்படுறியா அதை அப்படிலாம் கேட்கும்போது, ஸோ அப்படிலாம் இல்லை, நான் அந்த அளவுக்குலாம் நான் மோசமான நிலைமையில இல்லை, நானே வந்துடுவேன், சரியான நாள் பார்த்துட்டு இருக்கேன், கூடி சீக்கிரம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு நாள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணுறான். ஸோ கட் பண்ணிட்டு ஜிம்முக்கு வெளியே மழைலாம் பெய்கிற மாதிரி தான் காட்டுறாங்க, செம்மையாக இருக்கு இல்லையா. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீனை கட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஹாஜின் வீட்டை தான் காமிக்கிறாங்க. ஸோ அவள் என்ன அப்படின்னா ஃபோன் கட் பண்ண உடனே சோகமாயிட்டா. ஸோ ஏன் அப்படின்னா சில லிஸ்ட்லாம் போட்டு வச்சிருக்கா போல். ஸோ இதெல்லாம் நான் வந்துட்டு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கெட் லிஸ்ட் மாதிரி நான் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன். என்ன லிஸ்ட் அப்படின்னா, அதாவது ஃபஸ்ட்டு ஹாஜின் கால் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வெளியே போகணும், பகல்லையும் நைட்லையும் தனியாக வெளியே போகணும், அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டமான இடத்துல நடந்து போகணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜுஜுட்ஸு அந்த ட்ரைனிங் இருக்கு இல்லையா ஜிம், அதுக்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் மாதிரி எழுதி வச்சிருக்கா. ஸோ அதில் ஒன்று எப்படியும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ் ஆகிறதோட இந்த சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ ஹாய் ஹலோ நண்பா, எல்லோரும் வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா காட் பாஸ் மான்வாவோட சாப்டர் 18 தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்டிங்கில் என்ன அப்படின்னா அந்த ஜுஜுட்ஸு ஜிம் இருக்குது இல்லையா, ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளமுடி மாமாவும் ஹீரோவும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீ வந்துட்டு இப்படி தான் பண்ணுவியா அந்த மாதிரி வந்துன்னா வெள்ளமுடிக்க மாமா கேட்டுட்டு இருக்கும்போது, ஸோ மூஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்ச் ஒன்று வந்து வைக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு சொல்கிறான், என்ன அப்படின்னா நான் இதே மாதிரி நான் தொடர்ந்து கண்டினியூஸாக ட்ரைனிங் பண்ணிகிட்டே இருக்கேன் இல்லையா, ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால எனக்கு என்னமோ என்னையே தொலைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கவலையாக சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம வெள்ளமுடி மாமா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ வந்துட்டு அதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்காத, தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம வெள்ளமுடி மாமா இருக்கார் இல்லையா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட்ட வந்துட்டு உனக்கு வந்துட்டு இந்த ராக் சிஸ்டர் பேப்பர் கேம் தெரியுமா அப்படின்னு வந்துட்டு கேட்குறாரு. உனக்கு தெரியும் அப்படின்னா அவன் விளாட்லாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லெட்ஸ் ஸ்டார்ட் த ராக் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ராக் பேப்பர் சிஸ்டர் கேம் வந்து பார்த்தீங்கன்னா விளாட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஏன் அப்படின்னா நம்ம ஹீரோ இப்போ சொல்லியிருப்பான், அவன் வந்துட்டு ஒரு மாதிரி தனியாக இருக்கான், அதாவது இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அவனே வந்து தொலைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறான் இல்லையா. ஸோ அதனாட்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சில் பண்ணுற மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ராக் பேப்பர் சிஸ்டர் விளாட்லாம், ஸோ அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருப்பாரு. ஸோ கட் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸிங் ஜிம்மு தான் வந்து பார்த்திங்கன்னா காட்டுறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி தெரிஞ்சிருக்கும் பாக்ஸிங் ஜிம்முனா யார் இருப்பாங்கன்ட்டு. ஸோ இங்கே யாரோ ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸிங் பேக் வந்து பஞ்ச் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா கவுண்ட் டவுன் பண்ணுறாரு. அதாவது 999, அதாவது 9999 அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கவுண்ட் டவுன் போய்கிட்டே இருக்குது. ஸோ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா 10,000 அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா முடிச்சுட்டு ஸோ அந்த பேக் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பிடிக்கிறாரு. ஸோ யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேர்ட் இயர் ரவுடி இருக்கான் இல்லையா, ஸோ அவன் தான். ஸோ ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 10,000 முறை வந்துட்டு அந்த பேக்கை வந்து பஞ்ச் பண்ணி ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா காட்டுறாங்க. ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜிம்மோட ஓனர் இருக்கா இல்லையா, அவர் வந்துட்டு வந்து நம்ம
தேடி ரவுடிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிறாரு. அவனும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் ஆயிடுச்சு, நானே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு கிளம்பிடுறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் சொல்கிறான். ஸோ அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சரி அதெல்லாம் இருக்கட்டும்ப்பா, ஃபீஸ் என்னாச்சு அந்த மாதிரி வந்துட்டு அவர் கேட்குறாரு. ஸோ அந்த மாதிரிட்டு வந்துட்டு கேட்கும்போது தான் நம்ம தலைவனுக்கு ஃபீஸ் இன்னும் கட்டலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது. ஸோ அவனும் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த வாரத்துக்குள்ளே எப்படியாவது ஃபீஸ் கட்டிடுறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைவன் வந்துட்டு ஒரு மாதிரி பணிவாக தான் இருக்கான். ஸோ ஏன் அப்படின்னா இங்கெல்லாம் பிரச்சனை பண்ணால் வேலைக்கு ஆகாது. ஸோ அது அவனுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்லவன் மாதிரி தான் ஃபோர்ஸ் ஷேடாக காட்டுறாங்க. ஆர்த்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இவன் வந்துட்டு கெட்டவன் இல்லை நல்லவன் மாதிரி தான் காட்டுறாரு. ஆனால் சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா பேடாக இருக்கான். ஸோ லைக் எப்படின்னா நம்ம ஹீரோ கூட சண்டை போகிறது, ஆர்ஜுனை வந்துட்டு இவன் தான் பண்ணான் அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணாங்கிறது அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஒரு பேட் மாதிரி தான் காமிச்சிருப்பாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜிம்மோட ஓனர் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா அவனை அந்த ரவுடி பார்க்க வரான் இல்லையா, ஸோ அதனாட்டி நம்ம ஜிம்மோட மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகிட்டே வராங்க, அதனாட்டி நீ ஆலையிலேருந்து ஜிம்முக்கு வர வேணாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாரு. ஸோ நம்ம ரவுடி வந்துட்டு பெருசாக அவர்கிட்ட ஒன்றும் பிரச்சனைலாம் பண்ணல, ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டு சோகமாக கிளம்புறான். ஸோ அப்படி கிளம்பும் போது தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு அவனுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அவன் ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு வெளியே வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சந்தில் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ நம்ம ரவுடியும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரப்போ ஏய் வந்துட்டியா, ரொம்ப லேட்டாக இது வீட்டுக்கு போகிற டைம் ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான். ஸோ யாரான்னு திரும்பி பார்த்தா தான் தெரியுது நம்ம ஹீரோ தான் வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிறான். ஸோ இவனை பார்த்தோன்னே வந்துன்னா அவனுக்கு மூஞ்சே ஒரு மாதிரி தொங்கி போயிடுச்சு. ஏன் அப்படின்னா ஜிம் விட்டு விரட்டாங்க, இப்போ இவன் வேற வந்துட்டான் இல்லையா, பிரச்சனை மேலே பிரச்சனை உனக்கு வந்துட்டே இருக்கு இல்லையா. ஸோ அதான் வந்துட்டு இவனுக்கு மூஞ்ச ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஹீரோவும் ரவுடியை பார்த்துட்டு ஒன்றுமே ரவுடி பசங்கள்லாம் அதாவது கிரிமினல்ஸ்லாம் இந்த மாதிரி தான் போவாங்க இந்த மாதிரி டைமில் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சொல்கிறான். ஸோ இவன் அதை வந்துட்டு கேட்டு உனக்கு வந்து காண்டாகுதா நம்ம ரவுடிக்கு. அவன் என்ன சொல்கிறான்னா நான் வந்துட்டு இன்றைக்கி சண்டை போடுற மூடில் இல்லை, ஒரு வேளை நீ வந்துட்டு சண்டை போடணும் அப்படின்னா எனக்கு இன்றைக்கி மூடு இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டு கிளம்புற மாதிரி தெரியுது. ஸோ ஆனால் நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா விடுற மாதிரி தெரியல. ஸோ அவன் வந்துட்டு உன்ன மாதிரி கிரிமினல்ஸை வந்துட்டு நான் ஒழிச்சே ஆகணும் அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அப்போ வந்துட்டு நம்ம ரவுடி இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு சரி அதாவது நீ நானும் இன்றைக்கி சண்டை போட்டோம் அப்படின்னா நீ உயிரோடு இருக்கணும், நான் உயிரோடு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மிரட்டுற மாதிரி சொல்கிறான். ஸோ அதெல்லாம் கேட்டு நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா சிரிக்கிறான். ஸோ என்ன அப்படின்னா இவங்க முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா டீல் போட்டு வச்சுருப்பாங்க, இதுக்கப்புறம் நீ சண்டைக்கு வந்து அப்படின்னா நான் பாக்ஸிங் க்ளவுஸ் போட்டு சண்டை போட மாட்டேன், நான் வெறும் கையாலே என் முட்டியாலே அடித்து உன்னை கொள்ளுவேன் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே டீல் போட்டிருப்பாங்க. அந்த டீலை மறந்துட்டேன்லாம் கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சிரிக்கிறான். ஸோ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான் நான் வந்துட்டு உன்னை வந்து அடிக்கலாம் மாட்டேன், உன்னை வந்துட்டு டேக்கிள் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அதை கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிடுறான். ஸோ நம்ம ஹீரோ வந்து டக்குன்னு வந்து டேக்கிள் பண்ண வரானா. ஸோ இதை பார்த்தோன்னே நம்ம ரவுடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஆச்சரியமாக இருக்குது, என்னடா அவன் அடிக்க மாட்டானா ஆனால் டேக்கிள் மட்டும் பண்ணுவானா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவன் டக்குன்னு அவனை ரவுடி என்ன பண்ணுறான்னா அவன் பாக்ஸிங் பேக் இருக்கு இல்லையா, அதை தூக்கி நம்ம ஹீரோ மேலேயே போடுறான். ஏன் அப்படின்னா டேக்கிள் பண்ணிட்டான் அப்படின்னா அவ்வளோதான். ஸோ நம்ம ரவுடியோட கதை முடிஞ்சிடும் இல்லையா. ஸோ அதனாட்டி வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு பேக்கை தூக்கி போட்டுறான். நம்ம ஹீரோவுக்கும் கடுப்பாகுது. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான் அப்படின்னா இன்றைக்கி நீ சாகிறது உறுதி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கான் நம்ம ரவுடி. ஸோ சொல்லிவிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா ஓங்கி வந்துட்டு ஒரு பஞ்சும் வச்சிட்றான் மூஞ்சிலேயே நம்ம ஹீரோவுக்கு. அதாவது செம்ம ஒரு பஞ்ச், இந்த பிக்சரை பார்த்தாலே தெரியும். அதாவது ஒரு வெறித்தனமான பஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா மூஞ்சிலே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்றான். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யோசிக்கிறான் எதுக்கு இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சண்டை போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக தெரியல, ஒரு ஐடியாவும் இல்லை, ஆனால் திருப்பி வந்து சண்டை போட்டே இருக்கான் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா யோசிச்சுட்டே இருக்கான். ஸோ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூஞ்சில் வாங்கிட்டே தான் நினைப்போம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ என்ன பண்ணியிருக்கான்னா கையால் வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிட்டான். ஸோ இப்போ அந்த பிடிச்ச இடத்த காட்டுறாங்க, ஒரு மாதிரி புகையாக போகுது. ஸோ பிடிச்சிட்டு என்ன சொல்கிறான் அப்படின்னா நான் கண்டிப்பாக டேக்கிள் தான் பண்ண போகிறேன், உன்னை வந்துட்டு அடிக்கலாம் மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ சொல்லிகிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வார்னிங் விட்றான், உன்ன மாதிரி ஆள்லாம் வந்து நான் வந்து தோக்கடிக்கணும், அடித்து சண்டை போட்டு தோக்கடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேனல் காட்டுறாங்க, அதாவது நம்ம ஹீரோ வந்துட்டு எப்படி ஐடியா போட்டிருக்கான் அப்படிங்கிறது வந்து காட்டுறாங்க. ஸோ இவன் வந்துட்டு அடி வாங்குற மாதிரி அடி வாங்கி குனிஞ்சு அவனை டேக்கிள் பண்ணி டக்குன்னு முட்டியால் வந்துட்டு அவன் மூஞ்சில் ஏற்றி இவனை கீழே தள்ளி விட்டு அப்படியே மூஞ்சிலே பஞ்ச் பண்ணி இவனை நாக் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நம்ம ஹீரோட பிளானு. ஸோ அதுக்காண்டி வந்து பார்த்திங்கன்னா சில அடியும் வாங்குற மாதிரி இருக்குது. ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வாங்குறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா தயாராக இருக்கான் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ நம்ம ரவுடி என்ன பண்ணுறான் அப்படின்னா இவனோட பிளானை வந்து பார்த்திங்கன்னா இவன் கெஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறான்னா ஒரு மாதிரி டிஃபென்ஸ் பொசிஷன்லேயும் ஃபைட்டிங் பொசிஷன்லேயும் கலந்தாப்புல நிற்கிறான். ஸோ ஒரு காலை வந்து பின்னாடி வச்சுட்டும் ஒரு காலை முன்னாடி வச்சுட்டும் வந்து பார்த்திங்கன்னா டிஃபென்ஸ்லேயும் ஃபைட்டிங்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நிற்கிறான், அந்த பாக்ஸிங்கில் நிற்பாங்களா அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி நிற்கும் போது அவன் காலை பிடிக்க வரப்போ டேக்கிள் பண்ண வரப்போ என்னன்னா மூஞ்சிலே ஒரு பஞ்சு விடுறான். சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அடிக்க ஆரம்பிச்சிடறான். லெஃப்ட்டு ரைட்டு அப்பருன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் நம்ம ஹீரோவுக்கு அடி வீயுது. நம்ம ஹீரோ ஒன்றும் சகச்சம் இல்லைங்க, எல்லா அடியும் வாங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா
எப்படியாவது அவனை டேக்கிள் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா அவன் காலை பிடிக்க போகிறான். ஸோ பிடிக்கும்போது இவன் ஃபோர்ஸ் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேலே குத்த வரான் இல்லையா? ஸோ அப்போ குத்த வரப்போ என்ன ஆகுது அப்புடின்னா, நம்ம ஹீரோ மூஞ்சில வந்து பார்த்தீங்கன்னா அந்த பஞ்ச் வாங்கின மாதிரி தான் காட்டுறாங்க. ஸோ அதாவது லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா தொட்டுட்டு போயிருக்கு. அதாவது மூஞ்சில வந்துட்டு அந்த அளவுக்கு அடிபடல. ஸோ லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்சாக இருக்க மாதிரி தான் காட்டுறாங்க. ஸோ நான் இந்த மாதிரி அடியை வந்துட்டு ஃபுல்லாக வாங்கக்கூடாது, ஸ்க்ராட்சும் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு நம்ம ரவுடியோட காலை வந்து பார்த்தீங்கன்னா டேக்கிள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிடிக்க போகிறானா, வேகமாக வந்துட்டு நம்ம ரவுடி வந்துட்டு வேகமாக காலை தூக்கும்போது அவன் ஷூ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்குது. ஸோ அவங்க பார்த்தாலே தெரியும் பின்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிஞ்சு போய் கிடக்கு. அது வந்துட்டு என்ன ஆகுதுன்னா ஒரு கல்லில் மாட்டி டக்குன்னு பின்னாடி வந்துட்டு ஸ்லிப் ஆகுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரவுடி யோசிக்கிறான், அடச்சா இந்த நேரத்தில் இப்படியா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கிறான். ஸோ இந்த மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறான்னா டக்குன்னு அவனை வந்து பஞ்ச் பண்ணுற மாதிரி வரான் வேகமாக. ஸோ பஞ்ச் பண்ண வரும்போது என்ன நடக்குது அப்புடின்னா, நம்ம செகண்ட் இயர் அதாவது தேர்ட் இயர் ரவுடி இருக்கான் இல்லையா? ஸோ அவன் வந்துட்டு பார்க்குறான் ஒரு மாதிரி. ஸோ என்ன என்ன அப்படின்னா டக்குன்னு கீழே விழ போகிறான் இல்லையா? ஸோ இங்கே வந்துட்டு அவன் ஷூ வந்துட்டு ஃபால்ட்டாக இருக்கு இல்லையா? அதனாட்டி கீழே கல்லை தடுக்கி விட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழ போகிறான். ஸோ அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோ பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா பஞ்ச் பண்ணுற மாதிரி வரானா. ஸோ வரப்போ என்ன ஆகுதுன்னா, அவன் நம்ம தேர்ட் இயர் ரவுடி வந்துட்டு கையை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ண ட்ரை பண்ணுறான். ஸோ கை வச்சு பிளாக் பண்ணான் அப்புடின்னா ஆப்வியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா அவனோட விஷன் வந்துட்டு கொஞ்சம் மறைஞ்சிரும் இல்லையா? ஸோ டக்குனு வந்துன்னா என்னடா அவன் இன்னும் கொத்தலையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் தெரியுது. தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா மேலே பஞ்ச் பால்ல வரல, டக்குனு வந்து பார்த்தீங்கன்னா கீழே டேக்கிள் பண்ணிட்டான். ஸோ டேக்கிள் பண்ணிட்டு கீழே தள்ளுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. ஸோ நம்ம ரவுடி இருக்கான் இல்லையா? தேர்ட் இயர் ரவுடி அவன் வந்து கீழே விழுறத வந்து பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டு பார்த்தீங்கன்னா நல்லாவே கேட்குது அந்த தெருவில். ஸோ அப்படி கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ இருக்கு இல்லையா? அவ்வளோதான், நான் வந்து உன்னை டேக்கிள் பண்ணிட்டேன், இனிமேல் உன் மூஞ்சில் வந்துட்டு பஞ்ச் பண்ணி உன்னை நாக் அவுட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறதோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாப்டர் எண்ட் பண்ணுறாங்க. ஸோ இது ஹாய் ஹலோ நண்பா நண்பீஸ், வெல்கம் பேக் டு குட்டி ஸ்டோரி. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா காட் பாஸோட சாப்டர் 19 தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நான் சொல்லலை, ஸோ அனலைசிஸ் சொல்லுது. ஸோ அதனாட்டி வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணால் பார்த்தீங்கன்னா அந்த சந்தில் தான் காட்டுறாங்க. ஸோ போன சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்போம், நம்ம தேர்ட் இயர் ரவுடியும் ஹீரோவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா? ஸோ அதுலேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. ஸோ நம்ம ரவுடி வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா மூஞ்ச பஞ்ச் பண்ணுற மாதிரி போயிட்டு டேக்கிள் பண்ணி கீழே தள்ளியிருப்பான் இல்லையா? ஸோ அதுலேருந்து தான் காட்டுறாங்க. ஸோ நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ரவுடி வந்து கீழே தள்ளி விட்டு, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொசிஷன் யூஸ் பண்ணுறான். என்ன அப்புடின்னா ஆஃப் கார்டு அப்படின்னு சொல்லப்படுற பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறான். ஸோ இதில் என்ன அப்புடின்னா அவங்க அதாவது எனிமியோட 2 காலுக்கு நடுவில் ஒரு காலை வச்சு பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணிவிட்டு ஸோ மூஞ்சிலே வந்து பார்த்தீங்கன்னா குத்துறது. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் கார்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பொசிஷனில் வந்துட்டு எனிமியால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ எழுந்திருக்கணும்னு நினச்சாலும் எழுந்திருக்க முடியாது. ஏன் அப்புடின்னா அவன் கீழே இருக்கான் இல்லையா? ஸோ கீழே இருக்கான். 2 கால் வந்து பார்த்தீங்கன்னா 2 காலுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஒரு கால் நடுவில் விட்டு பார்த்தீங்கன்னா எழுந்திரிக்க விடாமல் தான் பண்ணிகிட்ருப்போம் நம்ம ஹீரோ. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரவுடி இருக்கான் இல்லையா? அவன் தப்பிக்க ட்ரை பண்ணுவானா அந்த கார்டிலேருந்து. ஸோ நம்மளால் என்ன பண்ணுவோம் அப்புடின்னா அதுலேருந்து வேறு ஒரு பொசிஷனுக்கு போவோம். என்ன அப்படின்னா இந்த சைட் பொசிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சைட் பொசிஷனுக்கு போயிட்டு அவன் முழங்கால் இருக்கு இல்லையா? ஸோ முழங்காலில் கையை வச்சு ஸோ காலரில் ஒரு கையை வச்சு பார்த்தீங்கன்னா அவனுக்கு சைடில் வந்து போய்ட்டுன்னா அவன் சைடில் வந்து அப்படியே படுக்கிற மாதிரி ஒரு பொசிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ போகிறான். ஸோ இந்த பொசிஷனில் போயிட்டு நான் என்ன பண்ணுறான் அப்புடின்னா, ஸோ இப்போ ஹீரோ என்ன நினைக்கிறான்னா, அவ்வளோதான் நான் இந்த பொசிஷனுக்கு போயிட்டேன் அப்புடின்னா கண்டிப்பாக நான் வந்துட்டு அவனை கண்ட்ரோல் எடுத்துக்குவேன். அவனை கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டேன் அப்புடின்னா அவன் மூஞ்சிலே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்னால் பஞ்ச் பண்ண முடியும், அன்கான்ஷியஸும் அவனை பண்ண முடியும், அதாவது நாக் அவுட் பண்ண முடியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நினைக்கிறான். ஸோ நம்ம ரவுடி என்ன அப்படி நினைக்கிறான்னு வந்து பார்த்தீங்கன்னா, இவனுக்கு ஜுஜுட்ஸ்லாம் தெரியுமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ரியலைஸ் பண்ணுறான். ஸோ இந்த சைட் பொசிஷன் இருக்கு இல்லையா? ஸோ அந்த பொசிஷனுக்கு வந்ததுக்கப்புறம் தான் இவனுக்கு ரியலைஸ் பண்ணுறான். ஸோ வந்துட்டு ஜுஜுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரவுடி எப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ரியலைஸ் பண்ணுறான். ஸோ அதனாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இவனை எப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைட் பொசிஷனில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக கார்டு எதுவும் இருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளால் என்ன பண்ணுறான்னா மூஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிறான். ஸோ நம்மளும் பார்த்தீங்கன்னா தரமாக ஒரு பஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா மூஞ்சில் வாங்கிடுறான். ஸோ வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கிறான், இந்த நிலைமையில இவனால் எப்படி அடிக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கிறான். ஸோ ஆப்வியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா ஜுஜுட்ஸு வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் ஜுஜுட்ஸு பண்ணுறதுக்கும் ஒரு பாக்ஸரும் ஒரு ஜுஜுட்ஸு பண்ணுறதுக்கு வித்தியாசம் இருக்குது இல்லையா? ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல வராங்க. ஸோ நம்மளால் ஒரு அடி வாங்கினதுக்கப்புறம் வந்துன்னா செம்மையாக கோவம் வந்தது. கோவம் வந்துட்டு என்ன பண்ணுறான்னா,
நீ பெல்லி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறான். என்ன அப்படின்னா அவனோட முட்டி இருக்கு இல்லையா, அந்த முட்டியை வந்து பார்த்திங்கன்னா அடி வயிற்றில் வந்து வைக்கிறான். வச்சு அவனோட 2 பாக்கெட் இருக்குல்ல, அந்த பாக்கெட் வந்து பார்த்திங்கன்னா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு வேகமாக முட்டி வந்துட்டு அழுத்துறான் அடி வயிற்றுலேயே. ஸோ அப்படி அழுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா பயங்கரமாக வலிக்கும் இல்லையா. ஸோ வலிக்கும் போது கண்டிப்பாக வந்துட்டு அவன் ஃபேஸ்லேயோ எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா கார்டு வைக்க முடியாது. ஸோ அவன் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த முட்டியை வந்துட்டு தள்ளி வரத்துக்கு தான் பார்ப்பான். ஆப்வியஸ்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரவுடியும் அதான் யோசிக்கிறான். ஸோ என்னாட்டி வந்து பார்த்தீங்கன்னா கார்டு எதுவும் வைக்க முடியல, நான் எப்படியாவது வந்து இந்த முட்டியை வந்துட்டு அவனோட முட்டியை வந்துட்டு எப்படியாவது புஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணுறான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் அவனுக்கு ரியலைஸ் ஆகுது இந்த மாதிரி புஷ் பண்ணும்போது என்கிட்ட கார்டு எதுவுமே இல்லை அப்படின்ட்டு. நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு கார்டு இல்லைன்ன உடனே அதாவது முட்டி வந்து பார்த்திங்கன்னா அவன் அடி வயித்துல வச்சுருக்கான் இல்லையா, அதை அப்படியே டைட் பண்ணிக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கையால் மூஞ்சிலே பக்குன்னு குத்துறான். ஸோ இப்படி குத்தும்போது என்ன ஆகுதுன்னா தலைவனுக்கு மூஞ்சிலே வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக அடி வீயுது. ஸோ இதை பார்க்கும்போது எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹாஜின் வந்து அடி வாங்கியிருப்பாள் இல்லையா, ஸோ அந்த சீன் வந்து பார்த்திங்கன்னா லைக் அப்படியே ஃபோர் ஷேடோ பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ நம்மளால வந்து பார்த்திங்கன்னா மூஞ்சிலே பக்குன்னு குத்தி மூஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரத்தம்லாம் வருது. ரவுடிக்கு ரத்தம் வர அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிச்சுட்டான். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவன் நம்ம அதாவது தேடி ரவுடி இருக்கான் இல்லையா, ஸோ அவன் வந்துட்டு யோசிக்கிறான். ஸோ எப்படியோ வந்துட்டு இவன் இதை பண்ணுறான் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா யோசிக்கிறான். ஸோ அப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ அடுத்த டெக்னிக் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறான். ஸோ அந்த டெக்னிக் வந்து பார்த்திங்கன்னா அதாவது டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே முட்டி இருக்கு இல்லையா, ஸோ அதை அப்படியே பின்னாடி கொண்டு வந்துட்டு அவன் ஷேட் காலாக இருக்கு இல்லையா, ரெண்டுத்தையும் பிடிச்சி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அவன் கையால் அதாவது கையால் பின்னிக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா டைட் பண்ண ஆரம்பிக்கிறான் தொண்டையிலேயே. ஸோ தொண்டையிலே டைட் பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா அவன் தொண்டை நெறியுது இல்லையா, ஸோ நெரிக்கும் போது அவனால் மூச்சு விட முடியல. ஸோ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா 3rd சாப்டர்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹாஜன் இருக்கா இல்லையா, அவன் வந்துட்டு இந்த செகண்ட் இயர் ரவுடிக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருப்பா. ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அதாவது நம்ம ப்ரீவியஸ் சாப்டர்லாம் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் அவனையும் வந்து பார்த்திங்கன்னா நாக் அவுட் பண்ணியிருப்பான். இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவும் இதை தான் யூஸ் பண்ணுறான். இந்த டெக்னிக் பேர் என்னென்னா பேஸ்பால் கிரிப்பு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ நம்ம ரவுடி இருக்கான் இல்லையா, ஸோ அவன் வந்துட்டு அன்கான்ஷியஸ் போகிறான். அப்படியே போகும்போது பார்த்திங்கன்னா சில நினைவுகள்லாம் வருது. அவங்க அப்பா அம்மா அவங்க கூட சந்தோஷமாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடன் கொடுத்தான் இல்லையா கடன்காரன், ஸோ அவன்லாம் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு ஞாபகம் வரான். ஸோ அவங்க அப்பாவை பார்க்குறதுக்கு அந்த அளவுக்குலாம் கெட்ட ஒரு மாதிரி தெரியலைங்க. அப்படி தான் தெரியுது. அதாவது பணம் வாங்கிட்டு ஓடிட்டார் இல்லையா, ஸோ அந்தளவுக்கு கெட்ட மாதிரிலாம் தெரியல இந்த பிக்சரில் பார்க்கும்போது. நம்ம ரவுடியோட அப்பா அம்மாவும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் காட்டுறாங்க. ஸோ நம்ம ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்கான்ஷியஸ் போயிருப்பானா, அந்த மாதிரி தாட்ஸ்லாம் வந்தோடனே டக்குன்னு கான்ஷியஸ்லேருந்து வந்துட்டு அவனே அறியாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரவுடியோட அதாவது நம்ம ரவுடி வந்துட்டு நம்ம ஹீரோவோட நெஞ்சிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஞ்ச் வந்து வைக்கிறான். அந்த பஞ்சு வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு பவராக இருக்குன்னா நம்ம ஹீரோவோட ஒரு 3 எலும்பு வந்து பார்த்திங்கன்னா கிராக் விடுற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஞ்சாக இருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், அவனே கீழே படுத்துட்டு இருக்கான், அன்கான்ஷியஸில் இருக்கான், இதுக்கு மூஞ்சில் அடி வாங்கியிருக்கான். இந்த நிலமையில வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒரு பஞ்சை வந்துட்டு கொடுக்குறான் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். இவனால் எப்படி முடியுது, எங்கேருந்து இவனுக்கு இவ்வளோ எனர்ஜி கிடைக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ அவனுக்கு செம்மையாக வந்து பார்த்தீங்கன்னா மூச்சும் வாங்குது. ஏன் அப்படின்னா வாங்கின அடி அந்த மாதிரி, வாங்கின இடமும் அந்த மாதிரி. ஸோ நம்ம ரவுடி இருக்கான் இல்லையா, ஸோ அவன் வந்து பார்த்திங்கன்னா நீ வந்துட்டு இதுக்கு தான் ஆசைப்பட்றான்னா நான் தயார், இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உன்னை கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு பொசிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போன சாப்டரில் வந்து பார்த்து ஒரு பொசிஷன் எடுப்பான் இல்லையா, கார்டு பண்ண முடியாது, அதாவது டேக்கிள் பண்ண முடியாத அளவுக்கு. அந்த பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரவுடி நிற்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ ஃபைட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் ரொம்ப இன்டென்ஸாக போகுது. அதாவது மாற்றி வந்து பார்த்திங்கன்னா பஞ்சஸ் விட்ருக்குறாங்க. ஸோ ஒருத்தர் மேலே ஒருத்தர் பஞ்சு விடக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோட பஞ்சு நம்ம ரவுடி மேலே படவே இல்லை. ஆனால் நம்ம ரவுடி வந்துட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக டைமிங் பார்த்து அடிச்சாட்டிலே திருப்பி அடிக்கிறான். ஸோ அடிச்சாட்டிலே திருப்பி அடிக்கலாம். நம்ம ஆளுக்கு என்ன ஆகுதுன்னா பயங்கரமாக வலிக்க ஆரம்பிக்குது. ஸோ அவனால் அடுத்து பஞ்சு விடவே முடியல. ஒரு மாதிரி இதாக ஆயிடுறானா. ஸோ அந்த கேப்பை யூஸ் பண்ணி கண்ணா பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் அடிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ அப்படியே அடிச்சுக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 பேரும் சண்டை போடுறதுல என்ன யூஸ் இருக்குது, உனக்கு என்ன கிடைக்குது, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரவுடி வந்துட்டு கேட்குறான். ஸோ நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தாலே தெரியுது, ஒரே ஒரு ஃபிஸ்ட்டை மட்டும் தான் முன்னாடி வச்சுருப்பான். ஸோ இன்னொரு கை வந்து பார்த்திங்கன்னா அந்த அடிப்பட்ட இடத்துல தான் வச்சுருப்பான். அதுலேயே தெரியுது நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக அடி வாங்கியிருக்கான் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரவுடி சொல்கிறான், ஸோ இது வந்துட்டு ஒரு குப்பை, இந்த குப்பைக்குள்ளே வந்துட்டு நீ வராத, உள்ளே வராத அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான். குப்பையா, இந்த உலகமே ஒன்றை மாதிரி நிறைய குப்பையால் தான் நிறைஞ்சிருக்கு, அதெல்லாம் சுத்தம் பண்ணுறதுக்கு நான் வந்திருக்கேன்,
யார் என்ன சொன்னாலும் சரி அந்த குப்பையெல்லாம் நான் சுத்தம் பண்ணாமல் விட மாட்டேன் அப்படின்னு வந்துட்டு இந்த நிலைமையில வந்து பார்த்திங்கன்னா ஒரு டயலாக் வந்து பார்த்திங்கன்னா மாசாக பேசுகிறான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயமும் கேட்குறான். ஸோ அது யாருன்னு மட்டும் சொல்லு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கேட்குறான். அதாவது யார் அது அப்படின்னு மட்டும் கேட்குறான். ஸோ இவனும் யோசிச்சுட்டு அதாவது நான் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க, அதனாட்டி வந்துட்டு இந்த ஃபைட்டை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், எப்பயுமே நான் வந்துட்டு கிவ் அப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவன் யார் அது அப்படின்னு கேட்டோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்லிட்டு மூஞ்சிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சு, அதாவது இந்த ஃபைனல் ப்ளோன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு பஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா விட்றான். நம்பாலும் வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா லிட்ரலி டவுன் ஆகிட்டான். கீழே போய் வந்து பார்த்தீங்கன்னா உக்காந்துட்டு அன்றைக்கி என்ன நடந்துன்னு தெரியுமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல வரான். ஸோ சொல்ல வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கிட்டக்க வந்துட்டு அன்றைக்கி என்ன நடந்தது, அதாவது ஹாஜிங் நடந்தது இல்லையா, அன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்னு சொல்ல வரான். ஸோ அன்னைக்கா என்ன நடந்தது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆள் வந்து கேட்குறான். யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரவுடிக்கு காசு கொடுத்த ஒரு ரவுடி தான். ஸோ அவனை தான் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. ஸோ நீ எதுக்கு இங்கே வந்த, நான் தான் உனக்கு இந்த மாதத்துக்கு நான் காசு கொடுத்துட்டேனே, அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்து அப்படின்னு கேட்குறான். ஸோ அவன் அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரியே தெரியல. நம்ம ஹீரோட்ட வந்துட்டு என்ன புள்ளி பண்ணிகிட்டு இருக்கியா, நல்லாதான்ப்பா புள்ளி பண்ணியிருக்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். நம்ம ரவுடியாக இருந்துக்கிட்டு உனக்கு நான் காசு தான் நான் கொடுத்துட்டேன்ல, அப்புறம் என்ன கிளம்பு அப்படின்னு வந்து பற்றி தான் சொல்கிறான். ஸோ அதெல்லாம் அவன் கண்டுக்கிற மாதிரியே இல்லை. கொஞ்சம் இருப்பா, நீ நானும் அப்படியே பழகிட்டு இருக்கோம், நம்ம எத்தனை வருஷமாக பழகிட்டு இருக்கோம், உனக்கு இன்னும் என்னை பற்றி சரியாக தெரிலன்னு நினைக்கிறேன். அதாவது நான் இப்போ தான் வந்துட்டு கணக்கு போட்டு பார்த்தேன், உன் கணக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குப்பா. அதாவது நீ ஒரு மாதத்துக்கு பே பண்ணுற இல்லையா, அந்த ஒரு மாதத்துக்கான பே வந்து பத்தாது, நீ ஒரு மாதத்துலேயே 2 மாதங்கான காசை சேர்த்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மீட்ரு வட்டி அந்த போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ இதெல்லாம் கேட்டவுடனே நம்ம ரவுடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஷாக் ஆகிடுது. என்னடா இது இவன் இந்த அளவுக்கு இந்த மாதிரி சொல்கிறான் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு என்கிட்ட ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருளை வச்சு செம்மையாக காசு சம்பாதிக்கலாம் தெரியுமா, அதை வச்சுட்டு அதாவது இப்போ அந்த பொருள் ஒன்றும் யூஸ் இல்லாமல் இருக்குது, ஆனால் என்கிட்ட மட்டும் அந்த பொருள் வந்துச்சுன்னா வெறித்தனமாக காசு பார்க்கலாம். அந்த பொருள் என்னன்னு தெரியுமா, அது நீ தான், உன்னை வச்சு எப்படி காசு பார்க்கணும்னு எனக்கு தெரியும். ஸோ இப்படி இவன் பேசிகிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கான். எப்படி நீ வந்து இந்த மாதிரி அசிங்கமாக பேசிகிட்டு இருக்க, ஒரு கேவலமான பேச்சா பேசிகிட்டு இருக்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ டக்குன்னு ஏஞ்சி பின்னாடி ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கானா. இந்த மாதிரி இவன் பேசிகிட்டு கேட்டோடனே அந்த ரவுடி இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு யார்ரா அது ரொம்ப கொடூரமாக பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திரும்பி பார்த்து ஒரு மாதிரி பயந்துடுறான். ஸோ அவன் பயத்தை வந்து அப்படியே சொல்கிறான் வெளியவே, நான் பயந்துட்டப்பா கொஞ்ச நேரத்தில் அப்படின்னு வந்து நான் சொல்கிறான். ஸோ அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது வந்துட்டு நம்ம ஹீரோ அப்படியே கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிக்கிறான் அவனை. அந்த ரவுடி இருக்கான் இல்லையா, ஸோ அவனை தான் கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிக்கிறான். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா அந்த சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வெறித்தனமாக இருக்கும். வெள்ளமுடி மாமாவோட சீன்லாம் பார்க்க போகிறீங்க. ஸோ மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.